இந்த ட்ரைனிங் வந்து உங்க லைஃப்ல டேர்னிங் பாயிண்டா இருக்கும். இது வந்து ஏதோ வார்த்தைக்கெல்லாம் சொல்லல. இந்த ஒரு ட்ரைனிங் நீங்க 1/2 அன் ஹவர் காது கொடுத்து கேட்டதோட விளைவு உங்க வாழ்க்கை 360 டிகிரி மாறும். அதுக்கு நான் கேரண்டி. தயவு செய்து இந்த ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் நான் வைக்கிறேன். 1/2 அன் ஹவர் எந்த வேலையா இருந்தாலும், நீங்க எங்க டிராவலிங் இருந்தாலும், என்ன பண்ணிருந்தாலும், சாப்பிட்டுட்டு இருந்தாலும் எல்லாத்தையும் ஓரம் வச்சுட்டு உட்கார்ந்து முழுசா கேளுங்க. நான் இப்படி உட்கார்ந்துருக்கேன் இல்லைங்களா? ஒரு டேபிள் சேர் போட்டு உட்கார்ந்து நானும் பேனா பேனா இதோட உட்கார்ந்துருக்கேன் பாருங்க ரெடியா. ஸோ நீங்களும் வந்துருங்க. நோட் பண்ணுவோம். எஸ் வார்ம் வெல்கம் அவர் கம்பெனியோட ஒன் ஆஃப் த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் டைகர் ஐயப்பன் சார். ப்ளீஸ் வெல்கம் சார். Zoom is yours. வார்ம் வெல்கம் சார். வார்ம் வெல்கம் Warm ஐயப்பன் welcome, சார். sir. Warm welcome, sir. Warm welcome, sir. Yes, very good evening leader. Yes, good குட் evening sir. ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். சூப்பர் சார். என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கு நான் நம்புறேன். ஏன்னா வந்து சீதாபதி சார் முகத்துல ஒரு ஸ்மைல் இருந்தது. நன்றி. நிச்சயமா சார். வெல்கம் சார். வெல்கம் சார். சூப்பரா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல நான் ஒருத்தருக்கு நபர் நன்றி சொல்லணும். நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் சுரேந்தர் சார் அவர்களுக்கு இந்த ஆக்சிஸ் பிசினஸை எனக்கு கொடுத்த நபர் அவர் தான். அதுல ஒரு பெரிய பெருமை எங்களுக்கு என்ன அப்படின்னீங்கன்னா, சுரேந்தர் சார் டைரக்டா கூப்பிட்டு கொடுத்த நபர்ல நான் ஒரு நபர் அப்படின்றது எங்களுக்கு என்னைக்குமே அது பெருமையான விஷயம். அந்த பெருமையை எனக்கு கொடுத்த நபர் சுரேந்தர் சார். அவருக்கு இந்த இடத்துல மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி வந்து நம்மளுக்கு எவ்வளவுதான் அனுபவம் இருந்தாலும் நம்ம இந்த நிறுவனத்துல உள்ள வந்த அப்புறம் இந்த நிறுவனத்தினோட சிஸ்டத்தோட நம்ம போகணும் அப்படின்னா அது இங்க இருக்கக்கூடிய லீடர்ஸ் கூட நம்ம இணைஞ்சு பண்ணும்போது பெரிய வெற்றி கிடைக்கும்னு சொல்லிட்டு என்ன வந்து அவங்களோட இணைச்சிக்க பெரிய மனசு பண்ண நம்மளுடைய சந்தோஷ் சார் அண்ட் பிரபு சார், நந்தகோபால் சார், சிஇடிஸ் இந்த 3 பேருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் கட்டாயம் என்னுடைய வார்த்தைகள் வந்து பவர்ஃபுல்லா இருக்கும். என்னுடைய வார்த்தைகள் வந்து யாரையாவது வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு என் மேல் நம்பிக்கை வச்சு எனக்கு வாய்ப்பு கொடுத்த சீதாபதி சார் எஸ்எஸ் டீமுக்கு வந்து என் மனமார்ந்த நன்றி நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். எல்லா லீடர்ஸ்க்கும் ஹோஸ்ட் பண்ண மேடம். என்னோட வாய்ஸ் கிளியர் தானே சார்? கிளியர் சார். கிளியர் சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நான் வந்து கொஞ்சம் இந்த டிராவலிங் வந்தனால என்னால் வீடியோவில் வர முடியல. நான் வாய்ஸ் கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து இன்னொன்று என்னென்னா, நான் வீடியோ கொடுக்கும்போது கூட எல்லாரும் இந்த வீடியோவை தான் பார்க்குறேன். நம்ம பேசுறதை கேட்க மாட்டாங்க ஜூமில். அதனால நான் வந்து பேசும்போது எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்போ பேசுவேன். இப்போ என்னன்னா, இந்த மீட்டிங் நீங்க ஏற்பாடு பண்ணதுக்கான நோக்கம் ஃபர்ஸ்ட் நீங்க ஏற்பாடு பண்ணதுக்கான நோக்கம் என்னன்னா, இந்த SSF அதாவது சக்சஸ் ஃபாரம் 25 இந்த குரூப்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க. உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றோம். இந்த குரூப்ல ஜாயின் பண்ண உடனே இந்த குரூப்போட சிஸ்டம் என்ன சார், கேப்டன்னா என்ன, வைஸ் கேப்டன்னா என்ன, இவங்க சேர்ந்து என்ன பண்ணணும், இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன, இவங்களுடைய வேலை என்ன, இவங்க எப்படி ஜெயிக்கிறதுக்கா என்ன அப்படின்றது ஒரு சின்ன சின்ன குழப்பம் எல்லாருக்கும் இருக்கும். அந்த குழப்பத்தை சரி பண்றதுக்காக இந்த வாய்ப்பை இப்ப இந்த குரூப்ல இருக்கக்கூடிய இந்த 34 பேர்ல 31 நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா நேற்று ஜாயின் பண்ணிருக்கலாம், ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிருக்கலாம், இதுக்கு முன்னாடி 1 இயருக்கு முன்னாடி, 4 வருஷத்துக்கு முன்னாடி எப்போனா நீங்க ஜாயின் பண்ணிருக்கலாம். ஓகேங்களா? ஆனா எல்லாருக்குள்ளயும் என்ன ஓடிட்டு இருக்குன்னா, நான் புதுசு, நான் வந்து 3 மாசம் ஆகுது, நான் 4 மாசம் ஆகுது, எனக்கு நெட்வொர்க் தெரியாது, எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் நெட்வொர்க், அப்படி இப்படின்னு எல்லாரும் ஒரு ரீசன் வச்சுட்டு இருப்பீங்க. அந்த ரீசனை உடைக்கணும்ன்றதுதான் எங்களுடைய முதல் நோக்கம். இங்க எந்த ரீசனையும் உங்களுக்கு தேவையில்லை. நீங்க எல்லாரும் இப்போ கேப்டன் அப்படின்னா என்ன அர்த்தம், இங்க எல்லாரும் ஈக்குவல் சொல்ல வரல. ஈக்குவல்ன்றது வேற. அதாவது இப்போ உதாரணத்துக்கு நந்தகோபால் சாரோட அனுபவம் எனக்கு இருக்கா? கண்டிப்பா கிடையாது. அப்ப நான் அவருக்கு ஈக்குவல் ஆக முடியுமா? ஆக முடியாது. சீதாபதி சாரோட படிப்புக்கு நான் வர முடியுமா? வர முடியாது. ஈக்குவல்ன்றது வேற. ஆனா எல்லாருமே வந்து ஒண்ணு அப்படின்றது, அதாவது நான் எப்படி சொல்ல வரேன்னா, உங்களுடைய திறமையை வச்சு ஒருத்தவங்களோட இது பண்ணாதீங்க, உங்களோட தேவையை வச்சு பண்ணுங்க. உதாரணத்துக்கு நானும் என் பிள்ளைங்களை காப்பாற்றணும், சீதாபதி சாரா அவங்க பிள்ளைங்களை காப்பாற்றணும், இங்க இருக்கிற 34 பேருக்கு அந்த குடும்பத்தை காப்பாற்றணும், அவங்க குடும்பத்தை. அப்ப இந்த நோக்கம் ஒண்ணுதானே, அப்ப எல்லாரும் ஒண்ணுதானே, அதுதான் என்னுடைய வார்த்தை. அப்ப எல்லாருமே தன்னுடைய குடும்பத்துக்காக வந்திருக்கோம். அப்ப எல்லாருமே இங்க ஈக்குவலான நபர்கள் தான். அதாவது எல்லாருமே திறமைசாலி, எல்லாருமே வந்து கேப்டன். இந்த கேப்டன்னா ஃபர்ஸ்ட் யாரு கேப்டன்னா என்ன சார் அப்படின்னீங்கன்னா, உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்க தான் முதல்ல கேப்டன். இங்க இருக்கக்கூடிய 35 நபரும் இந்த ஜூம் மீட்டிங்குள்ள வந்ததுக்காக வரல. இந்த ஆக்சிஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இதெல்லாம் நீங்க ஏன் செலக்ட் பண்ணிருப்பீங்க சொல்லுங்க? பொழுதுபோக்குக்கு யாராவது செலக்ட் பண்ணிருப்பீங்களா? வாய்ப்பே கிடையாது. இங்க இருக்கிறவங்கள பொழுதுபோக்குக்காக நான் நெட்வொர்க் வந்து சார் எனக்கு நிறைய கோடியா பணம் இருக்கு சார், நேரம் போறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, நீங்க ஏதோ பேசிக்கிறீங்க அப்படி வந்தவங்களும் இங்க யாரும் கிடையாது.
இதுலயாவது என் வாழ்க்கை மாறாதா, இதுலயாவது என் குடும்ப எதிர்காலம் நல்லா இருக்காம, என் பிள்ளைகள் எதிர்காலத்தை நான் சரி பண்ண மாட்டேனான்னு ஒரு பெரிய 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 தேடல் தேடல் தேடல். சில பேருக்கு ஒரே மாசத்துல, சில பேருக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம், சில பேருக்கு 5 வருஷத்துக்கு அப்புறம், எவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்போ எல்லாருமே உள்ள வந்த நோக்கம் தன்னுடைய குடும்பத்துக்காக. குடும்பம்னா என்ன அர்த்தம்? கணவன் மனைவி. ஒரு ஆண் மகன் எடுத்தானா மனைவி குழந்தைக்கு, ஒரு பெண் மகள் எடுத்தாங்கன்னா கணவன் குழந்தைகளுக்கு, அல்லது அப்பா அம்மாவுக்கு, உடன்பிறப்புகளுக்கு, இல்ல தனக்காக, தன்னுடைய தன்னை சார்ந்தவங்களுக்காக, ஒரு பெரிய வருமானத்துக்காக இந்த வியாபாரத்தை செலக்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், அவங்க படிச்சிருக்கட்டும், படிக்காம இருக்கட்டும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாருடைய நோக்கம் கரெக்ட்னால இங்க எல்லாருமே கேப்டன். ஃபர்ஸ்ட் அவங்க குடும்பத்துக்கு அவங்க கேப்டன். அப்ப உள்ள வந்த போது அவங்களுக்குன்னு ஒரு டீம், அந்த டீமுக்கும் அவங்க தான் வழிகாட்டி. வழிகாட்டி தான் கேப்டன். அந்த டீம் எப்படி 100 பேர் இருந்தாதான் லீடரா? 100 பேர் வந்த அப்புறம் தான் நான் வழிகாட்டியா? கிடையாது. எனக்கு நானே முதல்ல வழிகாட்டி. என்னை நம்பி ஒருத்தர் வந்தாலும் அந்த ஒருத்தருக்கு நான் தான் கேப்டன். அந்த ஒருத்தர் இந்த வியாபாரத்துல வெற்றி பெற வைக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. ஏன்னா நான் சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கேன், இது சூப்பர் கம்பெனி, இது சூப்பர் கான்செப்ட், இங்க வந்தனா நீ சாதிக்கலாம், கார் வாங்கலாம், வீடு வாங்கலாம், என்னென்னமோ சொல்றோம். சொல்றது எல்லாம் உண்மைதான், மனசாட்சியோட சொல்றோம், மனசுல இருந்து சொல்றோம், எதுவும் போய் பேசல, யாரையும் ஏமாத்துறதுக்காக சொல்லல. அப்ப சொன்ன நாம அவங்களை வெற்றி பெற வைக்க வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்கு. அப்ப என்னுடைய டீம்ல நான் இணைச்சிருந்தாலும் சரி, நான் இணைச்சவங்க மூலியமா இணைஞ்சவங்களும் சரி, அவங்க எல்லாருக்கும் நான் ஒரு வழிகாட்டி, நான் ஒரு கேப்டன். என் டீமுக்கு நான் கேப்டன்னா உங்க டீமுக்கு நீங்க தான் கேப்டன். எனக்கு சொல்லுங்க, ஆமாவா இல்லையான்னு. ஆமாம் சார். இல்ல சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, பரவாயில்ல, எல்லாரும் சொல்லுங்க, எஸ் சார் நோ சொல்லுங்க. எஸ் சார், எஸ் சார். கொஞ்சம் அன்மியூட் பண்ணி விடுங்க சார், பேசணும். பண்ணிட்டேன் சார். எஸ் சார். எஸ் சார், என்னோட டீம் நான் தான் சார் கேப்டன். எஸ் சார். எஸ் சார். 100% உண்மை சார். நிதர்சனமான உண்மை சார். உண்மை உண்மை. சூப்பர், தேங்க்யூ மியூட் பண்ணீங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ மேடம். இப்போ அப்ப என்னுடைய குடும்பத்துக்கு நான் கேப்டன். நான் இப்ப பேசிட்டு இருக்கேன், நான் சொன்னா என்ன ஐயப்பனை கிடையாது, உங்களை நான் சொல்லிட்டு இருக்கேன்னு அர்த்தம். உடனே இவர் அவரை பத்தி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு நிறைய பேர் புரிதல் தப்பா புரிஞ்சுக்காங்க. ஒருத்தர் பேசும்போது நான் பேசணும்னா நம்ம எல்லாரும் சேர்த்து பேசணும்னு அர்த்தம். அப்ப என்னுடைய குடும்பத்துக்கு நான் கேப்டன், என்னுடைய டீமுக்கு நான் தான் கேப்டன். ஏன்னா என் டீமை, என் மனைவியை நான் கைப்பிடிக்கும் போது என்ன சொன்னேன்? நான் இருக்க, உன்னை காப்பாற்றுவேன், உனக்காக நான் எல்லாம் பண்ணுவேன்னு தானே சொன்னேன். அப்ப நான் அதை செஞ்சு தானே காலம் முடிகிற வரைக்கும் நான் அதை சொன்ன வார்த்தையை காப்பாற்றி நான் கூட இருந்து கஷ்ட நஷ்டத்துல எனக்கு என் மனைவி கூட இருக்கானா, நான் அவளுக்கு கூட இருக்கணும்ல. அதே தானே எல்லா பெண்களுக்கும் எல்லா ஆண்களுக்கும். அப்ப அதே தான் டீம்லயும் நம்ம கரெக்டா இருப்போம். ஆனா நம்ம டீம்ல வரவங்க எப்படி ஒன்னா போட்டோம், அவன் நம்ம பேச்ச கேட்காம போகட்டும், அவங்க நம்மள மீறி போகட்டும், நம்மள மதிக்காம போட்டோம், நீ எப்படின்னா இருந்திருக்காது உன் கேரக்டர். ஆனா நான் கரெக்டா இருப்பேன். நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? இந்த கம்பெனிக்கு வா, என்ன நம்பி வா, சம்பாதிக்கலாம், சாதிக்கலாம்னு நான் உன்னை சொன்னல. உன்னை ஜெயிக்க வைக்க நான் கடைசி நொடி வரைக்கும் நான் போராடுவேன், உனக்காக நான் முயற்சி பண்ணுவேன், நீ எப்போ கூப்பிட்டாலும் வருவேன், நீ என்ன சொன்னாலும் உனக்காக, நீ ஜெயிக்கிறதுக்காக நான் செய்வேன். இன்னைக்கும் அப்படிதான் நாங்கெல்லாம் இருக்கிறோம். நந்தகோபால் சார்லாம் இன்னைக்கும் தன்னுடைய டீமுக்காக ஒவ்வொரு நொடியும் அவர் என்கிட்ட பேசும் போதெல்லாம் அவருடைய வார்த்தை, அதாவது அவர்கிட்ட நான் பழகிறதுனால அவரை பத்தி சொல்றேன். சீதாபதி சார் நான் நிறைய பழகல, ஆனா சார்கிட்ட பழக நான் 5 நாளே அவருடைய கேரக்டரை கண்டுபிடிச்சு அந்த டீமுக்காக தானே எல்லாரும் இருக்கும். அப்ப நீங்களும் எல்லாரும் அப்படிதான் இருக்கும். அதாவது இன்னைக்கு ஜாயின் பண்ணவங்க கூட கேப்டன் தான். நாளைக்கு ஒரு நபரை நீங்க போய் மீட் பண்ணும் போதே உங்களுக்கு தோணணும், ஏய் இவனுக்கு நம்ம தான்டா கேப்டன், இவனை ஜெயிக்க வைக்க வேண்டியது நம்ம கடமைடா, நம்ம இவனை சாதிக்க வைக்கணும்டா. அப்ப நீங்க என்ன சாதிக்க வைக்க நினைக்கிறீங்களோ அதான் நாங்க சொல்லுவீங்க. உன்னை முதலமைச்சர் ஆக்க போறேன் நான் சொல்லுவீங்க. ஏன்னா அதை நீங்க பண்ண போறது இல்ல. உன்னை லட்சாதிபதி ஆக போறேன், உன்னை கடல்ல இருந்து காப்பாற்ற போறேன், உன்னை சம்பாதிக்க வைக்க போறேன், இந்த கம்பெனி ஃபாரின் கூட்டு போக போறேன், இந்த இடத்துல உன்னை சிடி ஆக்க போறேன், இதைதான் நீங்க சொல்லுவீங்க. அப்ப அதை சொன்ன நாம அவங்க செய்யறதுக்காக, அதை அவங்க அடைவதற்காக நம்ம அவர்களுடைய வழிகாட்டியா மாறும் தலைவர். அதாவது அவங்களுக்கு ஆர்டர் போடுற நபர் கிடையாது, நம்ம அவங்களுக்கு வேலை வாங்குற நபர் கிடையாது, அவங்களுடைய வழிகாட்டி, அவங்க வெற்றி பெற இருக்கக்கூடிய அந்த ரெஸ்பான்சிபிள் பொறுப்பாளரா நாம மாற போறோம். ஒவ்வொருத்தரும் இங்க இருக்கக்கூடிய 34 பேரும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் டீமுக்கும் நீங்க தான் கேப்டன். முதல்ல இதை நல்லா ஸ்ட்ராங்கா புரிஞ்சுங்க.
உங்களுடைய போஸ்டிங் இடியா இருக்கட்டும், சிடியா இருக்கட்டும், விபியா இருக்கட்டும், இது எதுக்கு தெரியுமா? புதிய நபர்களுக்கு நீங்க சொல்றீங்க இந்த கம்பெனி எனக்கு கொடுத்த கௌரவம், அவ்வளவுதான் அது. ஓகேங்களா? ஆனா கேப்டன் அப்படின்றது இந்த இடத்துல என்ன அப்படின்னா, உங்க டீம் இனிமே வளர போறதும் அது எதுவாகட்டும், ஆவதும் பின்னாலே அழிவதும் பின்னாலே ஏதோ சொல்லுவாங்களா ஒரு பழமொழிக்காக. அப்ப இனிமே உங்க டீம் ஆவதும் கேப்டனாலே உங்களாலே, அழிவதும் உங்களாலே, ஆவதும் உங்களால. இந்த கேப்டன் தான் பொறுப்பு. யாரையுமே நீங்க கை காட்டக்கூடாது. என்னுடைய அப்ளைன் காரணம், என்னுடைய ஃபேமிலி காரணம், என் ஒய்ஃப் என்ன அனுப்பல, என் வீட்டுக்காரர் எனக்கு சப்போர்ட் பண்ணல, பக்கத்து வீட்டுக்காரன் திட்டுறான், சொந்தக்காரன் திட்டுறான், வயல பார்த்தா கேக்குறான், ஏன்டா இதை பண்ற, இதெல்லாம் சாக்கு போக்குங்க. இதெல்லாம் சாக்கு. செய்யாம இருக்கிறதுக்கு நீங்க யார் மேல தூக்கி பழிய போடுறீங்க? இந்த உலகத்துல எவன் தோத்தாலும் எவன் ஜெயிச்சாலும் அவன் மட்டும்தான் காரணம். இது இந்த வியாபாரம் மட்டும் இல்ல, உலகத்துல எங்குமே. அது எப்ப திரும்ப உணர்வாங்க? 5 வருஷத்துக்கு அப்புறம். எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு முடிவு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதாவது டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு இங்கிலீஷ்ல. அந்த முடிவு நீங்க எடுத்தது சரியா தப்பான்னு அன்னைக்கு உங்களுக்கு தெரியாது. அது எந்த முடிவா இருக்கட்டும். உதாரணத்துக்கு ஒரு திருமணம் நடக்குது, இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு வீட்டுல சண்டை போட்டு லவ் பண்ணி, நாங்களாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம். அப்ப அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கும் போது எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த பொண்ணு உங்களுக்கு செட் ஆகாது, லவ் மேரேஜ் பண்ணாத, இந்த குடும்பம் நம்மளுக்கு அந்த குடும்பம் செட் ஆகாது அப்படின்னுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அதை தாண்டி லவ் மேரேஜ் பண்ணுவாங்க. ஒரு உதாரணத்துக்காக அதை சொன்னாங்க, எல்லாம் லவ் பண்ண போயிடாதீங்க. அப்ப என்ன பண்ணுவோம்? அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணது, நான் பிடிவாதமா இருந்தது, அது கரெக்டா தப்பான்னு எப்ப தெரியுமா? நான் ஒரு 5 ஆண்டு காலங்கள், 10 ஆண்டு காலங்கள், 15 ஆண்டுகளுக்கு அப்புறமா நான் வாழ்றதை வச்சுதான் எனக்கே தெரியும் நான் எடுத்த முடிவு கரெக்ட். ஒருவேளை அந்த பொண்ணால என் வாழ்க்கை சந்திச்சிருச்சுங்க, அன்னைக்கு நான் எடுத்த முடிவு தப்பு. அந்த பொண்ணாலதான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாம இருந்தா நான் ஜீரோ. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதான் என் மனைவியா வந்ததுனாலதான் என்னை காப்பாத்தி, அவதான் என்ன காப்பாத்துற, அவதான் எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து எனக்கு தூணா நிக்கிறா. இது நான் என் வாழ்க்கையே சொல்றேன். இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னா என் மனைவிதான் காரணம். அப்ப நான் எடுத்த முடிவு கரெக்ட் 26 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப ஒவ்வொரு முடிவும் எப்ப நீங்க எடுத்தது கரெக்ட் தப்புன்னு தெரியுங்களா? காலம் பதில் சொல்லுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில காலங்களுக்கு அப்புறம் தான் தெரியும் நீங்க எடுத்து தப்பா ரைட், அன்னைக்கே தெரியாது. அப்ப இந்த பிசினஸ் நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னீங்கன்னா இது கரெக்டா தப்பான்னு உங்களுக்கு இப்ப தெரியாது. எப்ப அது கரெக்டா தப்பான்றது உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னீங்கன்னா நீங்க ஜெயிக்க 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 அது கண்டிப்பா தெரிய வரும். ஓகேங்களா? இது கரெக்டா தப்பா அப்படின்னு. அதனால நம்மளுடைய ஒரே முதல்ல விஷயம், இதை எடுத்திருக்கோம், இதுல நம்மளுக்கு தேவை வருமானம், இதுல ஜெயிக்கணும். அப்ப நாம தான் பொறுப்பு. வேற யார் மேலையும் தயவு செய்து இனிமே பழி போட வேணாம். யார் மேல நம்ம பழி போட வேணாம். ஆனா நம்ம தோல்வி அடைவதற்கு பல பேர் காரணமா இருப்பாங்க. சில பேர் வேண்டே செய்வாங்க, சில பேர் தெரியாம செய்வாங்க. ஆனா அதை பத்தி பேசுறதுனால நமக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம வாழ்க்கை நகராது. அப்ப நாம இதுக்கப்புறமா ஜாக்கிரதையா இருக்கணும், விழிப்புணர்வு அவேர்னஸ்ல இருக்கணும்னு ஒரு முடிவு பண்ணி இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது என்னன்னா, லீடர்ஸ் எல்லாருக்கிட்டையும் இன்னைக்கு எல்லாரும் இங்க இருக்கக்கூடிய 34 பேர், அது மகளிரா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், எல்லாரும் ஈக்குவல் தான். நான் சொல்றேன், எல்லாரும் சாம்பியன் தான், எல்லாரும் இங்க லெஜெண்ட் தான், எல்லாரும் இங்க டைகர் தான், எல்லாருமே இங்க கேப்டன் தான். எல்லாரும் எல்லாருக்குள்ளயும் ஒரு நெருப்பு கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. எல்லாருக்குள்ளயும் ஒரு வேதனை எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அவன் ஒவ்வொரு பிரச்சனையெல்லாம் உள்ளுக்குள்ள புழங்கிக்கிட்டே இருக்கும். எல்லாரும் வெளியிட்டு பாக்குறவங்க 1000 விஷயம் இருக்கும். இது என்னப்பா நீ என்னம்மா உங்க வீட்டுக்காரர் சம்பாதிக்கிறாருன்னு ஒருத்தர் சொல்லிட்டு போவோம். அவங்களுக்கு தான் தெரியும் அந்த குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு ஓடிட்டு இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்க தான் சமாளிக்கிற நபர்னா நீங்க தான் லெஜெண்ட், நீங்க தான் சாம்பியன், நீங்க தான் டைகர், நீங்க தான் கேப்டன். அப்போ இன்னைக்கு நீங்க ஒரு முடிவு பண்ணுங்க. இன்னைக்கு முடிவு பண்ணுங்க. இது வரைக்கும்ன்றது வேற. இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணுங்க. அடுத்த 1 இயர், இந்த 1 இயர் அடுத்த ஜனவரி இதே டேட்ல மீட்டிங், ஒரு ஜூம் மீட்டிங் வைக்கும் போது நீங்க உங்க கூட எவ்வளவு நபர்கள் இருக்கணும், நீங்க இந்த நிறுவனத்துல எந்த லெவல்ல இருக்கணும், நீங்க இந்த நிறுவனத்துல எவ்வளவு சம்பாதிக்கணும், நீங்க பர்சனலா ஒவ்வொருத்தவங்களும் ஒரு முடிவு பண்ணுங்க. அந்த முடிவுக்கு நீங்க மட்டும் தான் பொறுப்பாளர். இப்போதான் டிசிஷன் மேக்கிங். கேப்டனுடைய வேலை, முதல் வேலை இதுதான். என்னோட டீம் எவ்வளவு பெருசா இருக்கணும் சார், அடுத்த 1 வருஷத்துக்கு அப்புறம் என் டீம்ல ஒரு 5 பேர் இருப்பாங்க சார் அப்படின்னீங்கன்னா அதுதான் உங்க வளர்ச்சி, உங்க எண்ணம் போல் வாழ்க்கை. சார் அடுத்த வருஷம் நான் தனியா குரோம்பேட்டை ஆபீஸ்ல என்னோட டீம் மீட்டிங் மட்டும் நான் போடுவேன் சார் 5 ஸ்டார் ஹோட்டல்னா அதுதான் உங்க வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கை. ஆனா இன்னைக்கு முடிவு பண்ணணும். கேப்டனா நீங்க முடிவு பண்ணுங்க. முடிவு பண்ண அப்புறம் எங்க அப்ளைன் வேலை செய்யல, எங்க அதெல்லாம் வேணாம். ஏன்னா அப்ளைனை வச்சு முடிவு பண்ணவங்க தோத்துடுறாங்க, டவுன்லைன் வச்சு முடிவு பண்ணவங்க தோத்துருவாங்க, அவங்களை வச்சு முடிவு பண்ணவங்க ஜெயிச்சிருவாங்க. என்ன, ஒரு சில பேருக்கு நினைச்சதை விட 10 மடங்கு பெருசா நடக்கும், ஒரு சில பேருக்கு நினைச்சது நடக்கும். ஆனா இந்த மாதிரி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா தோல்வி நடக்காது. 99% வெற்றி உங்களுக்கு. அப்ப நீங்க கேப்டன். இந்த கேப்டனுடைய முதல் நோக்கம்
தனக்கும் டீம் வரணும், தன்னை நம்பி டீம்ல ஜாயின் பண்ணவங்களுக்கும் டீம் வரணும். ஏன்னா டீம் இல்லையேல் பிவி இல்லை, பிவி இல்லையேல் இன்கம் இல்லை. வேற என்ன இந்த வியாபாரத்துல இந்த 3 தவிர என்ன இருந்தா நம்மளுக்கு பணம் வரும்? சார் நான் விபி ஆயிட்டாலே எனக்கு மாசம் 1 லட்சம் வரும், ஏதாவது இருக்கா? நான் சிடி ஆயிட்டாலே ஆகிற வரைக்கும் தான் சார் பணம் வராது. ஜஸ்ட் நான் சிடின்னு அனௌன்ஸ் பண்ணி என்ன மேல ஏத்திட்டான அன்னில இருந்து வாரம் எனக்கு பணம் சார் சொல்ல முடியுமா? யாராலும் சொல்ல முடியுமா? நான் விபின்னு எப்படியாவது நான் போஸ்டிங்க கேட்டு வாங்கிட்டேன்னா மறு வாரத்துல இருந்து எனக்கு வாரம் 1.5 லட்சம் வந்து விழுந்துரு சார், சொல்ல முடியுமா? யார் நீங்க என்ன சொன்னாலும் என்ன நீ 100 மீட்டிங் வச்சா கூட உங்களுக்கு பிசினஸ் கிடையாது, அதாவது இன்கம் கிடையாது. ஆனா இன்கம் எதை வச்சிருக்கு? உங்க டீமுடைய growth, பில்ட் த டீம், அந்த growthனுடைய பிவியா கன்வெர்ட் ஆகுறது, அந்த பிவி இன்கம் கன்வெர்ட் ஆகும். நீங்க ஸ்ட்ரைட்டா இன்கம் இல்ல, ஸ்ட்ரைட்டா பிவி இல்ல, முதல்ல growth, டீம் பில்டிங். டீம் வந்து நெட்வொர்க்னா அதுதான். மார்க்கெட்டிங் பேரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான். நெட்வொர்க்னா என்ன? உங்களுக்கு கீழே உருவாக்கக்கூடிய சாம்ராஜ்யம் தான் உங்களுடைய வளர்ச்சி. அப்போ நான் 1 வருடமா இருக்கேன், என் டீம்ல யாருமே இல்ல, யாருமே சேரல, வந்தவெல்லாம் நிக்கல, நான் 2 வருஷமா இருக்கேன், 5 வருஷமா இருக்கேன். என்னப்பா நீங்க அப்படி? அப்ப என்ன? அப்ப டீமை தக்க வைக்கிறது. 2வது, முதல்ல உள்ள கொண்டு வர்றது, கொண்டு வந்தவங்களை தக்க வைக்கிறது தான் வேலை. ரியல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ன்றது அதுதான். ஒரு லீடரும் ஒரு கேப்டனும் உள்ளுக்குள்ள நீங்க நினைக்கணும், நான் 2 பேரை கொண்டு வந்தேன், நான் கொண்டு வந்த 2 பேரும் என் கூட இருக்கான், அவனுக்கு காசு வருது வரலாம், ஆனா என் கூட இருக்கான், தக்க வச்சுட்டேன். நான் காலையில குரோம்பேட்டிக்கு வந்தா அவனும் வந்து நிக்கிறான் என் கூட. சென்னையில இருந்தான்னா, திருநெல்வேலியில இருக்கிறவனை பத்தி பேசாதீங்க, அவர் மீட்டிங்ல வந்தா போதும். குரூப்ல ஒரு ஜூம்ல இருந்தீங்கன்னா அவரும் உங்க கூட 2 பேர் இந்த ஜூம்ல இருக்கீங்களா, இப்ப வந்து நான் இருக்கேன்னா என்னோட லெப்ட் ரைட்ல 2 பேர் நான் அறிமுகம் பண்ணா அந்த 2 பேரும் என் கூட இருக்கணும். அதுதான் வளர்ச்சி, அதுதான் வந்து கேப்டனுடைய வேலை. அதை பண்ணா போதும். அதுவே எல்லாரும் பண்ணும்போது அவனுக்கு கீழே 2 பேர் கரெக்டா இந்த விஷயத்த பண்ணாங்கன்னா, ஒரு 1 இயர் 2 இயர் கரெக்டா பண்ணா கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் லெப்ட்ல ரைட்ல டாப்ல இருக்கிறவங்களுக்கு 500 பேர் 500 பேர் 3 வருஷத்துல 4000 பேரை கொண்டு வந்தேன் நான் 8-12 டீம்ல. அது காரணம் இந்த சிஸ்டம். அப்போ கேப்டன்ற ஒரு விஷயத்த முதல்ல என் மைண்ட்ல பதிவு பண்ணேன். இப்ப கேப்டன் தான் நம்ம 4 பேர்கிட்ட பேசி கொடுத்துருக்கோம். அப்ப கேப்டனுடைய முதல் வேலை டீம் உள்ள வரதுக்கான வேலை. எனக்கும் டீம் வரணும், அப்ப என் கெஸ்ட்டை போய் நான் பார்க்கணும், என் டீம்ல வந்தவங்களுக்கும் டீம் வரணும், அவங்க கெஸ்ட்டை பார்க்கணும். இப்ப என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? 1-to-1 பண்ணணும், ஹோம் மீட்டிங் பண்ணணும்னு இவங்க என்ன பண்றாங்க எல்லாரும், சார் எப்ப சார் வருவீங்க? நீங்க வரும்போது சொல்லுங்க, நான் 2 பேரை உட்கார வைக்கிறேன். நீங்க வரும்போது சொல்லுங்க, நான் 2 பேரை உட்கார வைக்கிறேன். ஆமாமா, நான் வரும்போது நீ 2 பேரை உட்கார வைப்ப, மீதி நாள்லாம் நீ நிதானமா பண்ணுவ. இல்ல சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார், நான் பேசினா ரிசல்ட்டே வராது சார். இது எத்தனை வருஷம் நீ இந்த பல்லவி பாடிட்டே இருப்பீங்க எல்லாரும்? நான் பேசுறது யாரும் தப்பா மட்டும் புரிஞ்சிடாதீங்க, அப்படி புரிஞ்சினாலும் நான் பொறுப்பு கிடையாது. நான் பேசுற வார்த்தையோ நான் பேசுற டோனையோ தப்பா எடுத்துக்காதீங்க. அது என்னோட ஸ்டைல தவிர, அது என்னுடைய அதுதான் அந்த ஸ்பீடு, அவ்வளவுதான். எதுவுமே என்னால போய் பேச முடியாது சார். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றது, என்னால போய் பேச முடியாது சார். சார் நான் போனாலாம் சேர மாட்டாங்க சார். எவ்வளவு நாள் இந்த பல்லவி பாடி? அப்ப இந்த பல்லவி பாடி 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 எல்லாரும் இதே சொல்லி கொடுத்து என்ன சாதிச்சோம், என்ன பண்ணோம்? எதுவுமே கிடையாது. கடைசி என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? எல்லாரையும் நம்பி 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 இன்னைக்கு அனாதையா நிற்போம். இன்னைக்கு நம்ம சாதாரணமா ஒரு மனிதனா நிற்போம். அப்போ என்ன விஷயம் அப்படின்னா, யாரு அந்த வார்த்தை திரும்ப சொல்லுவாங்க, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் எப்படி சார் போக முடியும்? நீங்க வந்தால்தான் சார், நீங்க வரலன்னா இன்னொரு நாள் மட்டும் யார் தெரியுமா சொல்லுவாங்க? தன்னுடைய குடும்பத்துக்கும் தன்னுடைய டீமுக்கும் கேப்டனா இல்லாதவர்கள் சொல்லுவார். மனநிலை இல்லாதவர்கள். நல்லா ஒண்ணு கவனிங்க, எல்லா திறமையும் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. பேச்சு திறமை இருக்கணும், படிப்பு திறமை இருக்கணும், நிறைய ஆக்டிவா இருக்கணும், அதெல்லாம் இங்க கிடையாதுங்க. அதெல்லாம் கிடையாது. அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய உங்க குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் ஆகணும்னு அவசியம் இல்லை. அந்த குழந்தைய தூக்கின்னு டாக்டர் கிட்ட ஓடக்கூடிய அந்த எண்ணம் இருந்தா போச்சு. நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அவங்க வீட்டுல இருக்கிற குழந்தைக்கு ஒரு உடம்பு முடியல, அப்ப டாக்டர் இருந்தாதான் அந்த குழந்தைய சரி பண்ணுவீங்களா? படிக்காதவங்க இருந்தா அந்த குழந்தைய உங்களால சரி பண்ண முடியாதா? என்ன பண்ணணும்? குழந்தைய தூக்கி டாக்டர் கிட்ட போகணும், அவ்வளவுதானே வேலை. அப்ப அதேதான் இங்கேயும். நான் எல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம ஜெயிக்கணுமா? இல்ல, ஜெயிச்சவங்களை நம்ம டீம்ல வர வைக்கணும், வெற்றியாளர்களை. எனக்கு படிக்கவே தெரியாது சார், படிச்ச 10 பேரை சேர்த்துருங்க. எனக்கு பேசவே தெரியாது சார், நல்லா வாய் பேசுறவன 10 பேர் சேருங்க. எனக்கு நேரமே தெரியல சார், 7:30 நாட்டுக்கு நடக்குதுன்னு சொல்றாங்க சார். நல்ல நேரம் நடக்கிறவங்க நிறைய பேர் இருக்க நாட்டில், அவனுக்கு சேருங்க தேடி.
2025 ஜனவரி மாசத்துல இருந்து யாருக்கு நல்ல நேரம் பிறக்குது பாருங்க, அந்த ராசி உள்ளவன தேடி தேடி சேர்த்துருங்க. இவ்வளவுதான் சீக்ரெட். நம்ம என்ன பண்ணோம் தெரியுமா? எனக்கு தெரியாது, எனக்கு வராது, எனக்கு டைம் சரியில்லை, எனக்கு பேச வராது, எனக்கு பஸ் ஸ்டாண்டு தெரியாது, எனக்கு அந்த ஊர் எங்கன்னே தெரியாது, நான் போயிட்டு நைட் எப்படி நான் வீட்டுக்கு லேட்டா போறதுன்னு. அப்ப எப்படி உங்களுக்கு காசு வரும்? அப்ப எப்படி யூனிவர்சல், இந்த இயற்கை, இந்த பிரபஞ்சம், இந்த பேர் ஆற்றல் உங்க கையில எல்லாத்தையும் வானா வானா முடியாது முடியாதுன்னு சொல்லக்கூடிய உங்ககிட்ட கொண்டு வந்து மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை எப்படி உங்ககிட்ட ஒப்படைப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம், 1000 குடும்பங்களுக்கு நீங்க தலைவியாக போற நீங்க உங்களால முடியாதுன்னு ஆரம்ப காலத்திலேயே சொல்லி சொல்றதுனால உங்களுக்கு எந்த தலைவியும் கண்ணுல காட்ட மாட்டாரு. அப்படியே தெரியாம அவர் தூங்குற நேரத்துல எவனா சேர்ந்தா கூட அவன் அந்த கம்பெனில நிக்க விட மாட்டார். அப்போ அவரு உங்ககிட்ட கொண்டு வந்து பெரிய பெரிய லீடர்ஸ் ஒப்படைக்கணும்னா யூ ஆர் ரெடி. நீங்க ரெடியா இருந்தா மட்டும்தான் அது நடக்கும். அப்ப நீங்க ரெடி ஆகணும்னா 1000 பேரை வழி நடத்த ரெடி ஆகாதீங்க. முதல் படி ஏறுங்க. அந்த முதல் படி தான் நாளைக்கு நடக்கக்கூடிய ஓம் மீட்டிங். முதல் படி தப்பா ரைட்டா பாக்காதீங்க. நம்பர் 1 2 3 4 10 எழுதணும். 1 2 3 10 எழுதணும். குழந்தைங்க தப்பா ரைட்டா பார்க்க கூடாது. எழுதுறாங்களான்னு பாருங்க. முதல் நாள் ஒரே ஒரு ஒண்ணுதான், ஆனா நேரா போட முடியாது. ஃபர்ஸ்ட் அந்த 1ஆம் நம்பர் கோடாதான் வரும், வளைவாதான் வரும். கைய புடிச்சு எழுதி கொடுக்கணும். சொல்லி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க எழுதுற ஹேண்ட் ரைட்டிங் பாருங்க, ஹேண்ட் ரைட்டிங்காக மாத்துவாங்க குழந்தைங்க இருக்கும். அப்போ நீங்க முதல்ல முடிவு பண்ணுங்க, இது என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய பிசினஸ், என்னுடைய டீமுக்காக நான் நாளைக்கு காலையில இல்ல மத்தியானம் எப்போ ஒரு பிரசன்டேஷன் பிளான் பண்ணிருக்கேன். ஓம் மீட்டிங் நான் போய் நடத்த போறேன் சார். ஐ எம் ஏ கேப்டன், நான் பாத்துக்கிறேன் சார். என் கூட என் டீம்ல சேர்ந்த 4 வைஸ் கேப்டன், அவங்கள நான் கூட கூட்டு போறேன். ஏன் நான் பண்றத நீ பாரு, நான் என்ன பேசுறேன் நீ பாரு, நீயும் உன்னால முடிஞ்சதை பேசு. ஒரு வைஸ் கேப்டன் கம்பெனி ப்ரொஃபைல் பேசுங்க, ஒரு வைஸ் கேப்டன் கம்பெனியோட பிளான் பேசுங்க, கேப்டன் க்ளோசிங் கொடுங்க. சார் இதுல எது சார் தப்பா ரைட்டா பேசணும்? எப்படி சார்? நீங்க என்ன பேசினாலும் ஆப்போசிட்ல இருக்கிறவனுக்கு தெரியவும் போறதில்ல, புரியவும் போறதில்ல. நீங்க நாளைக்கு போயிட்டு எங்க கம்பெனி பேரு ஐசிஐசின்னு சொல்லுங்களேன், அப்படியா ஐசிஐசி நீங்க தப்பா சொல்றீங்க நான் சொல்ல போறாரு, அவருக்கு எதுவுமே தெரியாது. ஆப்போசிட்ல உட்காரவங்க நீங்க தப்பா பேசுற ரைட்டா பேசுற எப்படி தெரியும்? உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு தெரியுது நம்ம பேசுறது தப்புன்னா அடுத்த வாட்டி மாத்திடுங்க. உங்களுக்கு தெரியுது நான் கரெக்டா பேசியிருக்கேன்னா அடுத்த வாட்டி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இவ்வளவுதாங்க பேச. ஏங்க நம்ம வாழ்க்கைய என் குடும்பம், என் மனைவி, என் குழந்தைய படிக்க வைக்கணும். என் மனைவியை நான் வந்து அவளுக்கு ஒரு பெரிய வீடு கட்டணும், நகை வாங்கி தரணும், கார் வாங்கணும், ஈஸியா வசதியா வாழணும். என்னங்க நான் எதிர்ப்பு எதிர்பார்த்து நான் உட்காந்து நியாயமே கிடையாது. எப்படி நியாயமாகும்? இது வரைக்கும் நம்ம பண்ணணுமா? யாரையும் எதிர்பார்த்து நான் உட்காந்துன்னா சார், நான் எதிர்பார்க்கறத விட எனக்கு தெரியாத கத்துக்கிறதுக்காக நான் வகுப்புல போய் சேர்ந்தேன், கிளாஸ்ல போய் சேர்ந்தேன். அப்போ நான் முதல்ல நான் ஸ்டார்ட் பண்றேன். நான் ஸ்டார்ட் பண்ணாதானே நான் எது தப்பு பண்றேன் சரி பண்றேன்னு எனக்கு தெரியும். நானே இங்க ஸ்டார்டே பண்ணலையே, ஏதோ ரீசன் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு கூப்பிடாதீங்க சார், எங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை தான் சார் நாங்க ஊருக்கு போவோம், ஞாயிற்றுக்கிழமை தான் சார் நாங்க பீச்சுக்கு போவோம். போயினே இருங்க, வருஷம் ஃபுல்லா தான் போறோம். ஆனா வாழ்க்கையோட மாற்றம் வரும். ஏன் தெரியுமா? எல்லாரும் மேலேயும் காரணம் சொல்றீங்க, உங்க லைஃபுக்கு நீங்க தான் காரணம். அப்போ முதல்ல நாளைக்கு நடக்கக்கூடிய ஓம் மீட்டிங் தான் உங்களுடைய டீமுக்கு, உங்களுடைய ஃபேமிலிக்கான முதல் ஸ்டெப். இது வரைக்கும் நீங்க பண்ணதெல்லாம் விட்டுடுங்க. நாளைக்கு நடக்கிற ஓம் மீட்டிங்கை நீங்க தான் போய் நடத்தணும். உங்களோட லீடர் வரமாட்டாங்க. ஆனா மீதி 6 நாள் திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரையும் உங்க லீடர் நீங்க பயன்படுத்தணும். அது அவங்க வர்றது வராது அவங்களோட சுச்சுவேஷனை பொறுத்து இருக்கு. அதுக்காக வரணும் சொல்லாதீங்க யாரையும். அதாவது நேரங்காலத்தை பொறுத்து, ஒருவேளை காலையில பிஸியா இருந்தாங்கன்னா சாயங்காலம் வந்துருவாங்க. ஆனா மீதி 6 நாள் நீங்க உங்களுடைய லீடரோட கம்யூனிகேஷன்ல தான் இருக்கணும். அவங்க ஓ மீட்டிங் எடுப்பாங்க, உங்களுக்கு வந்து சொல்லி தருவாங்க, அதெல்லாம் நடக்கும். ஆனா சண்டே ஒரு நாள் இங்க இருக்கவங்க கொடுங்க, ஐஎம்ஏ கேப்டன், ஐஎம்ஏ சாம்பியன், என்னோட குடும்பத்துக்கு என்னோட டீம் நான் தான் கேப்டன், அந்த உணர்வோட அந்த ஒரு நாள் நீங்க போய் வேலை செய்யுங்க. ஒரே ஒரு ஓ மீட்டிங் முடிஞ்சா 4, முடிஞ்சா 3, முடிஞ்சா 2, அந்த ஒரு நாள் சண்டேல உங்களால எத்தனை பண்ண முடியுமே பண்ணீங்க. ஆனா மினிமம் ஒரு ஓ மீட்டிங் நீங்க நடத்தி ஆகணும். அதாவது அந்த 5 பேர் சேர்ந்து ஒரு கேப்டன் 4 வைஸ் கேப்டன் இருக்கணும். சார் இப்ப என்கிட்ட 4 வைஸ் கேப்டன் இல்ல சார்னா நீங்க ஒருத்தர் இருந்தாலும் பரவாயில்ல போய் நடத்துங்க. இந்த 5 பேர்ல யாராவது ஒருத்தர் ஓம் மீட்டிங்க ஆர்கனைசேஷன் பண்ணணும். என் வீட்டுல நான் பிளான் பண்றேன், என் வீட்டுல நான் பண்றேன் அப்படின்னு பிளான் பண்ணணும். உதாரணத்துக்கு இப்ப நான் வந்து ஒரு கேப்டனு,
பிரபு சார் ஒரு வைஸ் கேப்டன், நந்தகோபால் சார் ஒரு வைஸ் கேப்டன்னா, இப்ப நான் நந்தகோபால் சார் வந்து அவர் வீட்டுல ஏற்பாடு பண்றாரு. சார் எங்க வீட்டாண்ட நான் ஒரு 10 பேரை உட்கார வைக்கிறேன் அப்படின்னு ஏற்பாடு பண்ணாருன்னா, நானும் இன்னொரு வைஸ் கேப்டனும் பிரபு சாரும் சந்தோஷ் சாரும் 3 பேரும் குளிச்சுட்டு ஏந்து காலைல குளிச்சுட்டு நாங்க நேரம் என்ன பண்ணணும் தெரியுமா, அந்த பாயிண்டாண்ட 8 மணிக்கு மீட்டிங் சொல்லியிருக்காரு நந்தகோபால் சார், நாங்க 7:45 அங்க வந்து நிக்கணும். நாங்க 3 பேரும். இதுதான் எங்க வேலை. இதேதான் உங்களுக்கும் நான் சொல்லிட்டு இருக்கிறது. இதுதான் நாளைக்கு பண்ண வேண்டிய வேலை. இதுதான். அப்ப ஆர்கனைசேஷன் யார் பண்றாங்க? நந்தகோபால் சார். அப்ப நாளைக்கு போஸ்டர்ல அவர் பேர் வந்துடும். க்ளோசிங் யாரு? ஐயப்பன். ஏன்னா ஐயப்பன் கேப்டனா இருப்பாரு. அப்போ கம்பெனியை பத்தி பேச போறது யாரு? வைஸ் கேப்டன் சந்தோஷ் சார். நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், அவங்க தான் கேப்டன் எல்லாருமே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரபு சார் வைஸ் கேப்டன். அவர் கம்பெனியோட பிளான் எடுப்பாரு. ஒரு ஆளை சேர்க்கணும், நீங்க 2 பேரும் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 600 ரூபாய் கிடைக்கும், 2 பேர் 4 பேர் வந்தா 1200 ரூபாய் கிடைக்கும். அந்த பிளான் வந்து கொடுப்பாரு. இப்போ க்ளோசிங் முடிஞ்சிச்சா, நாங்க எல்லாம் 4 பேரும் அந்த இடத்துல போய் நிக்கணும். நாளைக்கு வந்து நம்மளுடைய நந்தகோபால் சார் தானே போட்டாரு, எனக்கு வந்து யாருமே வரலையே கெஸ்ட்னு நான் போகாம இருக்க கூடாது, பிரபு சார் வராம இருக்கக்கூடாது, அவருக்கு கெஸ்டே இல்லைன்னா கூட அவர் அங்க வந்து நிக்கணும். இந்த 4 பேரும் நல்ல ட்ரெஸ் கோடு பண்ணிட்டு வந்து சூப்பரா காலையில வந்து நின்று அவர் சொன்ன டைமுக்கு காலையில நின்று அந்த மீட்டிங்ல 2 பேர் இருக்கலாம், 4 பேர் இருக்கலாம், 10 பேர் இருக்கலாம், 20 பேர் இருக்கலாம். அந்த இடத்துல நிக்கும் போது ஒன்னே ஒண்ணுதான் தோணும், என்னுடைய குடும்பம், என்னுடைய டீம், நந்தகோபால் சார் என்னோட டவுன்லைன், நான் பேசினா அந்த 20 பேர் சேரணும்ன்ற அந்த எண்ணத்தோட பேசுனீங்கன்னா கண்டிப்பா ஜாயினிங் நடக்கும். அவங்க ஏதாவது அதுக்கப்புறம் நீங்க என்ன, அதாவது நீங்க பேசுன அப்புறம் 2 பேரும் ஓகே சொல்லலாம், 18 பேர் ஓகே இல்லைன்னு சொல்லலாம். ஆனா அதுக்கப்புறம் அந்த கான்டாக்ட் எல்லாத்தையும் நீங்க உங்களோட அப்ளைன் கிட்ட கொடுத்துடணும். சீதாபதி சார் கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவரு திங்கட்கிழமை காலையில அந்த எல்லா கான்டாக்ட் கிட்டையும் கால் பண்ணி பேசி அது பிரிச்சுப்பாங்க. அந்த சிடி பிரிச்சுட்டு கால் பண்ணி பேசி, மேடம் வணக்கம் சார், வணக்கம் சார், நேற்று நீங்க வந்து எங்களுடைய நந்தகோபால் சார் டீம்ல மீட்டிங் போட்டிருந்தாரு, அவர் வீட்டுல வந்து நீங்க வந்து அட்டன் பண்ணீங்க சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நாங்க ஆக்சிஸ் கம்பெனி சிடி சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் பேசுறோம் சார், நீங்க எல்லாம் எங்க மீட்டிங் உட்கார்ந்ததுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள். நேத்து வந்து நம்ம டீம்ல ஆல்ரெடி 2 பேர் நேத்து ஐடி போட்டாங்க சார், இப்ப இன்னும் 4 பேர் ஐடி போறதுக்கு ரெடியா இருக்காங்க சார், நீங்க ஐடி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே கூட அவங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சார், அதனால நீங்க என்ன பண்றீங்க, ஆதார் கார்டை ஒரு 4700 ரூபாய் நீங்க அனுப்பிச்சிட்டீங்கன்னா நாங்க போட்டுருவோம் சார். மேடம் நாங்க ஐடி போட்டுருவோம். இல்ல சார் நான் இன்னும் எங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசல சார். அப்படிங்களா மேடம், இப்ப நான் கிளம்பி வந்தா உங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசலாமா, உங்க வீட்டுக்காரர் இருக்காரா, நாங்க வரட்டுமா, நேர்ல வந்துட்டோமான்னு கேட்கணும். இல்ல சார் அப்படின்னா அப்ப போன கொடுங்க மேடம், நான் பேசுறேன். இல்ல அவரு தான் பேச மாட்டாரு சார், அவர் கோவக்காரா. அப்படிங்களா மேடம், சரி இது உங்க வாழ்க்கை மேடம், முடிவு பண்ணுங்க. ஏன்னா 20 பேர் ரெடியா இருக்காங்க, நீங்க ஐடி பிடினா உங்களுக்கு கீழே போடுவோம் மேடம், இல்லன்னா 20 பேருக்கு அப்புறம் தான் பார்த்து முடிவு பண்ணுங்க மேடம், நாளைக்கு கூட ஜாயின் பண்ணுங்க, தேங்க்யூ மேடம் அப்படின்னு சிடி வச்சுக்குவாங்க. 20 பேர்கிட்டயும் பேசுவாங்க. இது பேசணும், இதுதான் நாங்க பண்ணோம். சிடி பண்ணுவாங்க. அப்ப நீங்க பண்ண வேண்டியது மீட்டிங். நாளைக்கு 1 போடுங்க, 2 போடுங்க, 3 போடுங்க, 5 பேர் இருக்கீங்க, ஆளுக்கு ஒரு மீட்டிங் பிளான் பண்ணுங்க. அது இனிமே அடுத்த வாரம் பண்ணும்போது வெள்ளிக்கிழமையே அந்த லிஸ்ட்டை கொடுத்துடணும். அப்போ மீட்டிங் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். இப்போ மீட்டிங் பண்ணுங்க. இப்போ யாருமே உதாரணத்துக்கு நான் ஒரு பேர் படிக்கிறேன், எனக்கு அந்த நபர் மட்டும் பேசிட்டோம். கவிதா குஷ்டார் அச்சுவர். மைக் ஆன் பண்ணி பேசுங்கம்மா கவிதா. வணக்கம் சார். மேடம் வணக்கம் மேடம், நீங்க எந்த ஊர் மேடம்? நான் கவிதா, பாலக்காடு. பாலக்காடு, கேரளா. தமிழ் ஓகே தானே மேடம், உங்களுக்கு தமிழ் பேசுவீங்களா? புரியும். சூப்பர் மேடம், சூப்பர் மேடம். இப்போ பாலக்காடுல உங்க வீட்டு பக்கத்துல எத்தனை பேர் உங்க குடிச்சு ஐடி போட்டவங்க இருக்காங்க? என் கூட ஐடி போட்டவங்க எங்க வீட்டுக்காரும், பக்கத்துல இன்னொரு அக்கா இருக்கிறாங்க, அவங்க 2 பேர் தான். 2 பேர் தான். மீதி உங்க வீட்டாண்ட 2 பேரும் வேற யாராவது தூரமா இருக்காங்களா? இல்ல வேற என்ன, இப்ப நான் பேசிதான் வச்சிருக்கிறோம், எல்லாம் கொஞ்சம் தூரமா பக்கத்துல இருக்கிற மாதிரி எங்கிட்ட பேசி இருக்கிறோம். நான் ஐடி. சரி மேடம், நீங்க எப்போ வந்து ஜாயின் பண்ணீங்க மேடம்? நான் அது 3 மாசம் ஆகுதுங்க. 3 மாசம். இப்ப இந்த 3 மாசத்துல நீங்க மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப புதுசர் முடிச்சிருக்கீங்க, ஒரு எத்தனை நபர்களை ஜாயின் பண்ணிருப்பீங்க தெரியும்? ஒரு 4 நபர் ஜாயின் பண்ணிருப்பீங்களா? வாய்ப்பு இருக்கா? இல்லங்க ஜாயின் பண்ணதில்ல, ஆனா நம்ம பேசிட்டு தான் இருக்கிறோம். நான் பேசுற விஷயங்கள் வந்து அவங்களுக்கு எல்லாமே புரியுது, ஆனா அவங்க வந்து அந்த ஜாயின் பண்ற இதுலதான் வந்து கொஞ்சம் ஓகே. இல்ல அதை மாத்துறதுக்கு தான் இந்த சிஸ்டம் கொண்டு வரேன். இப்போ அது ஒண்ணே பிரச்சனை இல்லை, உங்களுக்கு 100 பேர் சேருவாங்க, நீங்க கவலையப்படாதீங்க. அதனாலதான் உங்க கூட பேசுறது கூட ஒரு நல்லதுதான். அதனால இப்போ உங்களுடைய சார், உங்க வீட்டுக்கார் வந்து ஜாயின் பண்ணிருக்காரு, ஐடி போட்டுருக்கீங்க அவர் பேர்ல, கரெக்டா?
ஆமாங்க. இன்னொருத்தர் யாரு உங்க வீட்டாண்ட? குமாரி சிவகுமார். அவங்க யாரு? அவங்க எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான், எங்க பக்கத்துல என்னோட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கூட. சரி. இப்போ உங்க வீட்டுக்காரர் இந்த பிசினஸ்ல இன்ட்ரெஸ்டா இருக்காரா? அவர் வந்து உங்களுக்கு வந்து கூட தான் வருவாரா? முடியுமா? இல்ல கண்டிப்பா வரமாட்டாரு. அவருக்கு சேர்த்து நான் தான் வருவோம். நீங்க ஐடி போட்டுட்டீங்க. ஓகே சரி, அது பிரச்சனை இல்லை. எல்லாரும் அப்படிதான் பண்ணுவாங்க. அப்போ உங்க வீட்டுக்காரருக்கு வந்து நீங்க ஐடி போட்டுருக்கீங்க. அப்போ அவங்க வந்து பிசினஸ் சொல்லல. ஆனா குமாரி மேடம் ஐடி போட்டிருக்கீங்க. அவங்க சம்பாதிக்கணும்னு ஒரு பிளான்ல இருப்பாங்க. கரெக்டா? கண்டிப்பா இருக்கிறாங்க. இப்போ உங்க கேரளா, அந்த கேரளா உங்க ஊர் பேர் என்ன? கேரளால பாலக்காடா? பாலக்காடு அந்த கோட்டாயின்னு சொல்லுவாங்க. பாலக்காடுன்னு சொல்லுவாங்க. பாலக்காடுன்னே சொல்லிக்கலாம். இப்ப பாலக்காடுடைய கேப்டன் யாருன்னா கவிதா மேடம். கரெக்டா? ஆமாங்க. கவிதா மேடம்க்கு 4 வைஸ் கேப்டன் வேணும். இப்போதைக்கு ஒரு வைஸ் கேப்டன் இருக்காங்க. அவங்க வந்து அந்த மேடம் பேர் என்ன சொன்னீங்க? சரி, குமாரி. ஒரு வைஸ் கேப்டன் உங்க வீட்டு பக்கத்துல இருக்காங்க. இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு வைஸ் கேப்டன். கரெக்டுங்களா? ஆமாங்க. இப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த நாளைக்கு முடிஞ்சா பண்ணுங்க. ஒருவேளை முடியலன்னா ஓகேங்களா, நீங்க அடுத்த ஒரு வாரம் நீங்க யாரெல்லாம் போய் நேர்ல பார்க்க முடியுமோ பாருங்க, இண்டிவிஜுவலா பேசுங்க, என்ன வேணா பண்ணுங்க. நாங்க அதை இப்போதைக்கு கேட்கல. நாங்க உங்களுக்காக கேரளா வரத்துக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். சீதாபதி சார் அதை சூப்பரா பிளான் பண்றாரு. குறுகிய காலத்துல உங்க ஊருக்கு வந்து பெரிய லெவல்ல உங்களுக்கு டீம் கிரியேட் பண்ணி கொடுத்துருவாரு. சரிங்களா? கண்டிப்பாங்க. ஆமா. ஆனா நீங்க நாளைக்கு ஒரு வேளை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த சண்டே நீங்க என்ன பண்ணணும்னு இப்ப நான் சொல்லிடுறேன். இதுதான் எல்லாருக்கும். சரிங்க சார், சொல்லுங்க. நீங்க நடுவுல இருக்கக்கூடிய திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் நீங்க வந்து நீங்க ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணலாம். நீங்க யாராவது ஒருத்தர் 1-to-1 ஜூம் மீட்டிங் வந்து நீங்க உங்க லீடரோட பேச வைக்கலாம். அதெல்லாம் கண்டிப்பா நடக்கட்டும். அதெல்லாம் மாத்தாதீங்க. நான் ஞாயிற்றுக்கிழமை பண்ண போறேன்றதுக்காக மீதி 6 நாள் சும்மா இருக்காதீங்க யாரும். சரிங்க சார். வர ஞாயிற்றுக்கிழமை நீங்க என்ன பண்ணணும்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு இப்பவே ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கணும். ஒண்ணு நீங்க வந்து உங்க வீட்டுல ஓ மீட்டிங் போடணும். இல்லைன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த உங்களுடைய வைஸ் கேப்டன் இருக்காங்களா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல போய் ஓ மீட்டிங் போடணும். ஓ சரி சரி. ஓம் மீட்டிங் எப்படி போடணும் அப்படின்னீங்கன்னா, இப்ப நீங்க என்ன பண்ணா உங்களுக்கு ஒரு வாரம் டைம் இருக்கு. நீங்களும் அவங்களும் என்ன பண்ணணும், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கான்டாக்ட் போன் போட்டு அடுத்த வாரம் நான் உங்க வீட்டுக்கு வரேன், ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணிக்கு வரேன். ஓகேங்களா? சரிங்க சரிங்க. இப்ப உங்களுக்கு நிறைய சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களா மேடம்? இருக்குதுங்க இருக்குங்க. யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்க. சௌமியாங்க. இப்ப சௌமியா மேடம்க்கு நீங்க கால் பண்ணி நாளைக்கு கால் பண்ணி சௌமியா நல்லா இருக்கேன், எப்படி இருக்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க எல்லாம் கேட்டுட்டு, சௌமியா வர சண்டே நான் வந்து உங்க ஊருக்கு தான் வரேன், உங்க ஏரியாவுக்கு தான் வரேன், நான் வந்து அன்னைக்கு வந்து உன்னை மீட் பண்ண போறேன். சரிங்க. அப்ப சௌமியா கேட்காங்க என்னக்கா விஷயம் அப்படிவாங்க. இல்ல ஒரு முக்கியமா நான் வேற ஒரு விஷயமா வரேன், என்னோட விஷயமா அங்க வர வேற ஒருத்தர் பார்க்க வரேன், அப்படியே உங்களை மீட் பண்ண போறேன். நீங்க காலைல 10 மணிக்கு உங்க வீட்டுல இருக்கணும். என்ன சொல்லணும்? காலையில 10 மணிக்கு உங்களை மீட் பண்ண போறேன், நீங்க வீட்டுல இருக்கணும் அப்படிங்கறது. அதை மட்டும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும். இல்லக்கா 10 மணிக்கு நான் 10 மணிக்கு இருக்க மாட்டேன்க்கா, சாயங்காலம் தான் இருப்பேன், அப்ப 4 மணிக்கு வந்துட்டோமா. அந்த டைம் வந்து நீங்க இப்ப பேசிட்டு டைம் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, எதுக்குன்னு நீங்க சொல்ல தேவையில்லை. கரெக்டா? இப்போ உங்களுடைய வைஸ் கேப்டன் கிட்ட நீங்க என்ன பண்ணிட்டீங்க, வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம அங்க போறோம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. அப்ப அதே ஊர்ல அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க, அவங்க கால் பண்ணி தகவல் கொடுத்துட்டு சொல்லுங்க. சரி. இப்போ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 4 மணிக்கு ஒரு நபரை நீங்க மீட் பண்ண போறீங்களா, அப்ப அந்த பிளான் போட்டது நீங்க தான். கரெக்டா? அப்ப ஆர்கனைசேஷன் உங்க பேர் வந்துடும். அங்க போய் பேச வேண்டியதுல நீங்க தான் பேச போறீங்க. எல்லாரும் இப்போதைக்கு நீங்க தான் பேச போறீங்க. அப்ப என்ன பண்ணணும், ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு அங்க மீட் பண்ணோம்னா நீங்க 3:30 மணிக்கு 2 பேரும் கிளம்பி, நீங்க 2 பேரும் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு 3 மணிக்கெல்லாம் ரெடி ஆயிட்டு 3:45 அவங்க வீட்டாண்ட போயிடணும். நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போறோம், கல்யாணத்துக்கு போற மாதிரி போறோம். மேக்கப் போட தெரியும்னா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட். மேக்கப்பே தெரியாதுன்னா மேக்கப் போட்டு போங்க. இல்லைங்க, அதாவது நம்ம இந்த பிசினஸ்ல வந்து அதாவது நீட்டா போகணுங்கிறது முதல் விஷயம். அந்த மாதிரி மீட்டிங்ல நானும் அதை கேள்விப்பட்டேன். நீட்டாவும் போங்க, கொஞ்சம் கிராண்டாவும் போங்க. ஏன் இது வந்து நம்ம சென்னைக்கு மட்டும்தான். சரியா? இப்ப அங்க போனோடனே உங்க ஃப்ரெண்டு உட்கார வச்சு நீங்க 2 பேரும் உட்காந்து ஃபர்ஸ்ட் எப்படி இருக்க நல்லா இருக்க எல்லாம் கேட்டுக்கணும்.
நீங்க 2 பேரும் வீட்ல இருந்து கிளம்பும் போதே ஒரு போட்டோ எடுத்து குரூப்ல போட்டணும், நாங்க ஹோம் மீட்டிங்கு கிளம்பிட்டோம் அப்படின்னு. சரி சரிங்க. கிளம்பிட்டு ஒரு போட்டோ போட்டுட்டு பஸ்ல போனீங்கன்னா பஸ்ல போகும்போது ஒரு போட்டோ எடுத்து குரூப்ல போடணும். சரி சரி. இப்ப அவங்க வீட்டாண்ட போன உடனே ஃபர்ஸ்ட் நீங்க போய் சேர்ல உட்காந்துட்டு உங்களோட வைஸ் கேப்டன் அறிமுகம் பண்ணுங்க. இவங்க என்னோட ஃப்ரெண்டு, நாங்க இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தரை பார்க்க தான் இந்த பக்கம் வந்தோம், அதனால தான் உன்னையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு ஒரு அறிமுகம் பண்ணிடுங்க. உங்களோட சொந்தக்கார பொண்ணை உங்க வைஸ் கேப்டனுக்கு அறிமுகம் பண்ணுங்க. எங்க சொந்தக்கார பொண்ணு இந்த பொண்ணுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் நம்ம பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சும்மா ஒரு அறிமுகம் பண்ணிடுங்க. பண்ணிட்டு இப்ப என்ன பண்ணோம், 3 பேரும் சேர்ந்து நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டு ஒரு செல்ஃபி எடுத்து குரூப்ல போட்டுருங்க. ஹோம் மீட்டிங் ஸ்டார்டர் அப்படின்னு டைப் பண்ணி போட்டுருங்க. சீதாபதி சார் பாப்பாரு, சூப்பரா மேடம் ஒர்க் பண்றாங்க, அவ்வளவுதான், ஆசீர்வாதம் உங்களுக்கு. கரெக்டா? இப்போ உங்க ஃப்ரெண்டுக்கு கேளுங்க, இப்ப உங்க ஃப்ரெண்டு கிட்ட என்ன பேசணும், இப்ப எல்லாரும் கேட்டுங்க. ஹோம் மீட்டிங்ல என்ன பேசணும் அப்படின்னீங்கன்னா, ஓகேங்களா, ஒரு நோட் எடுத்துக்கணும். சரிங்க. ஒரு நோட் எடுத்து நான் உங்ககிட்ட 10 நிமிஷம் பேசுறேன் சிங்கிள், அதாவது ஒரு நபர் உட்காந்தாங்கன்னா ஒரு நோட் வச்சு பேசலாம். 10 பேர் உட்காந்துட்டாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு போர்டுக்கு வந்து கையில எடுத்துன்னு போயிடணும். ஒரு சார்ட்டாவது எடுத்துன்னு போய் சார்ட் ஒட்டி எடுக்கணும். ஒருத்தர்னா ஒரு நோட் வச்சு எழுதுங்க. என்ன எழுதணும்னா, ஃபர்ஸ்ட் நாங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதை பத்தி உங்ககிட்ட பேச வந்திருக்கோம், எங்களுடைய கம்பெனி பேரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கம்பெனி பேரை எழுதணும். அதுக்கு அடுத்த பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கம்பெனி. இந்த கம்பெனி எப்ப ஸ்டார்ட் பண்ணதுன்னா 2018. இந்த கம்பெனி எங்க இருக்கு? சென்னை குரோம்பேட்டையில இருக்கு. நம்ம கம்பெனியோட எம்டி பேர் வந்து மிஸ்டர் செந்தில்குமார். ஓகேங்களா? சிஇஓ பாபு சார். இவங்களுக்கு 20 இயர்ஸ் வந்து மார்க்கெட்டிங்லயும் பிசினஸ்லயும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இவ்வளவுதான் கம்பெனி ப்ரொஃபைல், இவ்வளவுதான் 5 பாயிண்ட். அதுக்கு அடுத்த 5 பாயிண்ட் வந்து எங்க கம்பெனில மளிகை பொருள் இருக்கு. எங்க கம்பெனில ட்ரெஸ் இருக்கு, எங்க கம்பெனில மேக்கப் ஐட்டம் இருக்கு, ஃபேன்சி ஐட்டம் இருக்கு, ஸ்டேஷனரி ஐட்டம் இருக்கு, கிச்சன் ஐட்டம் இருக்கு. 6 பாயிண்ட். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் சொல்லிட்டு எங்க கம்பெனில டிஸ்கவுண்ட் கிடைக்கும், இன்கம் கிடைக்கும். கண்டிப்பாங்க. என்ன கிடைக்கும்? டிஸ்கவுண்ட் கிடைக்கும், இன்கமும் கிடைக்கும். ஆமா, இது ரெண்டும் உனக்கு தரலான்னு வந்திருக்கேன், வேணுமா வானாவா? இப்ப நான் வந்து நீங்க கம்பெனில ஜாயின் பண்ணல பேசக்கூடாது. எங்க கம்பெனில பொருள்லாம் இருக்கு, டிஸ்கவுண்ட் கிடைக்கும், கம்பெனில வந்து இன்கமும் கிடைக்கும், இது ரெண்டும் நான் உனக்கு கொடுக்கலான்னு வந்திருக்கேன், வேணுமா வானாவா? என்ன சொல்லுவாங்க அவங்க? அதாவது செய்யற சரி ஓகேனா ஓகேன்னு சொல்லுவாங்க, இல்லனா கேட்டுட்டு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி. இல்ல டிஸ்கவுண்ட் கிடைக்கும், பொருளுக்கு மளிகை பொருளுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னா என்ன சொல்லுவாங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்? கண்டிப்பா பரவாயில்ல, நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வேணும்னு சொல்லுவாங்க. ஆமா சார், அதுதான் நான் அதுதான் கொஞ்சம் மீன் பண்ணி இருந்தேன், வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. வேணும்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்டும் கிடைக்கும், டிஸ்கவுண்டும் இன்கமும் வேணும்னா எங்க கம்பெனில நீங்க ஒரு பிரைம் மெம்பரா ஜாயின் பண்ணணும். சரி சரிங்க சார். பிரைம் மெம்பரா ஜாயின் பண்றவங்க கட்டாயம் 6500 ரூபாய் கட்டணும். சரிங்க. அழுத்தி சொல்லணும், ஸ்ட்ராங்கா தைரியமா சொல்லணும். ஆள் சேர்க்கணும்னு சொல்லாதீங்க, 2 பேர் சேர்த்தா இதெல்லாம் கிடையாது. நான் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இன்கம் வேணும்னா எங்க கம்பெனில பிரைம் மெம்பரா சேரணும். பிரைம் மெம்பரா சேரணும்னா ஒரே ஒரு டைம் 6500 ரூபாய் கட்டி ஆனாலும் எங்க கம்பெனி ப்ராடக்ட் காம்ப்ளிமெண்டா கொடுத்துருவாங்க. கண்டிப்பாங்க சார், சொல்லிடலாம். நானும் அப்படிதான் கட்டி நான் வீட்டுக்கு தேவையான ஒரு 40 பொருள் கொடுத்துட்டாங்க. இப்ப எனக்கு
டிஸ்கவுண்ட் வந்துட்டு இருக்கு. சரிங்க சார். இப்போ வருமானம் வேணும்னா இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச 2 பேர்கிட்ட நீங்க வாய்ப்பு கொடுத்தா போதும், 600 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு எழுதி பழகணும். இதை நான் ஒரு நாள் உங்களுக்கு ஜூம்ல சொல்லித்தரேன் எப்படி பண்ணணும்னு எல்லாருக்கும். சரிங்க சார். டீட்டெயிலா சொல்லித்தரேன். ஓகேங்க சார். நாங்க நேர்லயே வந்து உங்களுக்கு ஹோம் மீட்டிங் நடத்தி காட்டுவோம். கண்டிப்பாங்க சார். ஆமா, ஓகேங்களா? அது மாதிரி நடத்தி எல்லா பையனுமே எல்லாரும் இப்ப இப்படி இதை தவிர நிறைய பேசாதீங்க. நாளைக்கு இண்டிவிஜுவலா போய் பேசுங்க. நாளைக்கு போய் எல்லாரும் ஹோம் மீட்டிங் உங்களுக்கு தெரிஞ்ச வீட்டுல உட்காந்து பேசுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதே பேசுங்க. நீங்க எங்க கை கால் ஒதிர்ச்சி, எங்க தப்பா பேசுனீங்க, எங்க உங்களுக்கு கேள்விக்கு பதில் சொல்ல முடியல, எங்க யார் யார் உங்களை மடக்கி கேள்வி கேட்டாங்க, எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கங்க. இது எல்லாத்தையும் உங்க சிடி கிட்ட சொன்னீங்கன்னா இதுக்கு ஆன்சர் கொடுப்பாங்க. அடுத்தடுத்து நாங்க வந்து கேப்டன் மீட்டிங்ல ஒன்னொன்னா உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது ஒரு 4 வாரம் இங்க கூட ஜேர்னி பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்க டீமுக்கு நீங்க சொல்லி கொடுத்துடலாம். ஒரு 8 வாரத்துக்கு அப்புறம் உங்க டீம்ல லெப்ட்ல 100 பேர், ரைட்ல 100 பேர் கண்டிப்பா இருப்பாங்க. குறைந்தபட்சம் உங்களுடைய ஒவ்வொரு கேப்டனுடைய டவுன்லைன்லயும் 50 மீட்டிங் ஒரு வாரமும் நடக்கும் சீக்கிரமா. சரிங்க சார். அப்புறம் சார் எனக்கு இன்னொரு டவுட் கேட்டுக்கலாங்களா? சொல்லுங்க மேடம். அதாவது இந்த மீட்டிங் போறதுக்கு நம்ம கூட குமாரி சிவகுமார் சொல்லியிருந்தால அவங்க நம்ம 2 பேரும் அந்த மாதிரி சேர்ந்துதான் போனாங்க. ஒருவேளை அவங்க வர முடியலன்னு கூட நம்ம தனியாவே போயிட்டு அந்த மாதிரி பண்ணிக்கலாங்களா? பிரச்சனை இல்லை. நீங்க தனியா போலாமா கேக்குறீங்கல்ல? நீங்க தனியா தான் போகணும். ஏன்னா நீங்க இப்ப தனியா தான் இருக்கீங்க. ஆமா. உங்க ஃபேமிலிக்கு யார் கேப்டன்? நான் தான். அப்ப நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். இப்ப நீங்க போறது உங்க ஃபேமிலிக்காக தனியா. ஆமா ஆமாங்க சார். நாளைக்கு டீம் வந்த அப்புறம் யாருக்காக போறீங்க? டீமுக்காக நம்ம. அவ்வளவுதான், எல்லாம் ஒண்ணு தானே. இப்ப தனியா போல, நீங்க உங்க ஃபேமிலிக்காக போறீங்க. அப்ப 4 பேர் ஃபேமிலில இருக்காங்கல்ல. அப்ப அவங்களுக்கு நம்மளுக்கு இன்கம் கொடுக்கணும். நம்ம டீம் கிரியேட் பண்ணி தானே ஆகணும். அப்ப நீங்க தான் அப்பாயின்மெண்ட் புதுசா போடணும். நீங்க கேரளால இருக்கிறதுனால எங்களால டெய்லி வந்து பார்க்க முடியாது. ஆமாங்க சார். இல்ல நானே பாத்துக்கிறேன். அவ்வளவுதான். இது வந்து எப்படின்னா நீங்க கிளம்பும் போது உங்களுக்குள்ள ஒரு மைண்ட்ல ஒண்ணு வரணும். என்னுடைய குடும்பம் என் முக்கியம், என் பொண்ணு, என் குழந்தை, என் ஃபேமிலி, எங்க ஃபேமிலி முக்கியம். அந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ண. உங்களுக்கு என் வீட்டுல ஒரு 10 லட்ச ரூபாய் கடன் இருக்கு, 1 லட்ச ரூபாய் கடன் இருக்கு. நான் இதை அடைக்கணும்னா நான் தான் முடிவு பண்ணேன். நம்ம யாரையாவது லீடர் எதிர்பார்த்து உக்காந்தோன்னு வச்சுங்களேன், அவங்க வரலன்னா அப்ப நம்ம சம்பாதிக்க முடியலன்னா அப்ப நம்ம குடும்பம் யார் கையில கொண்டு ஒப்படைக்குது மேடம்? கண்டிப்பாங்க. நம்ம தான் பாத்துக்கணும். நான் என்ன கேக்குறேன்னா, இந்த ஆக்சிஸ்ன்ற ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போறோம். நம்ம ஒரு நல்ல விஷயத்த சொல்ல போகும்போது நம்ம ஏன் பயப்படணும்? இல்லங்க சார், அது நேர்மையான ஒரு விஷயம். அதுங்காட்டி நம்ம அதை பயப்பட தேவையில்லை. நம்ம உண்மையான விஷயங்கள் மட்டும்தான் அதுல பேசணும். அவ்வளவுதான் மேடம். அவ்வளவுதான் மேடம். அந்த ட்ரெஸ் வீட்டுல நீங்க ட்ரெஸ் பண்ணிட்டு கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு தேங்க்யூடா சூப்பரா இருக்க, ஒவ்வொருத்தரும் உங்களை பார்த்து ரசிச்சிருங்க. முதல்ல சூப்பரா இருக்க, இன்னில இருந்து நீ வந்து வேற லெவல்ல நம்ம போய் பேசி ஐடி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பேசுன அப்புறம் அவங்க ஓகேன்னு அப்புறம் ஓகே 4500 ரூபாய் போய் கொண்டு வா, நான் வெயிட் பண்றேன். உடனே நம்ம வந்து ஐடி போட்டலாம். இங்கே உட்காந்து நான் ஐடி போடுறோம். உடனே கேட்கணும், ஐயோ 4500 ரூபாய் இப்ப ஐடி இல்லையாங்க. ஓகே, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஒரு 1000 ரூபாய் அட்வான்ஸ் மட்டும் கூட நான் உனக்கு ஐடி போட்டு வச்சுறேன். இப்போ அடுத்தது நான் ஒரு மீட்டிங் போறேன், அங்க ஒரு 5 பேரை பார்க்க போறேன். நீ ஐடி போட்டேன்னா அந்த 5 பேரை நான் உங்க கீழே கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லி அவர் 1000 அட்வான்ஸ் வாங்கிடும். ஓகே சார், தேங்க் யூ சார். 1000 ரூபாய் இல்லையேன்னு சொல்லுவாங்க. அப்படியே நோ ப்ராப்ளம், ஒரு 500 ரூபாய் மட்டும் கொண்டு வரணும். 500 ரூபாய் இல்லைன்னு நோ ப்ராப்ளம், 100 ரூபாய் கொண்டு வரணும். ஆனா அட்வான்ஸ் வாங்காம வரக்கூடாது. 100 ரூபாய் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க, சேர்ந்தாங்கன்னா 4600 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்தா போதும். சேரவே இல்லைன்னா 100 ரூபாய் நம்மளுக்கு போனதுக்கு வந்ததுக்கு எக்ஸ்பென்ஸுக்கு நம்மளுக்கு செலவாயிடுச்சு. சரிங்க சார், இந்த பிளான் நல்லா இருக்குதுங்க சார். இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்ல. அவ்வளவுதான், வாங்கிட்டு வந்துருங்க. நீங்க 1000 வாங்கிட்டு வரும்போது என்ன சொல்லணும்னா, நான் அடுத்த ஒரு ஹோம் மீட்டிங் போறேன், அங்க 5 பேரை மீட் பண்ண போறேன். நான் அட்வான்ஸ் வாங்கினதுனால எங்க சார் சென்னையில இருக்காரு, அவருக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்லிட்டு உன்னோட ஐடியை போட சொல்லிட்டு அந்த பேலன்ஸ் காசு கொடுத்தாதான் உனக்கு ஓகே ஆக முடியும் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தி ஐடியா போட்டுருவேன். ஓகேங்க சார். இன்னொன்னு தெரிஞ்சுங்க லீடர்ஸ், எல்லாருமே பேசுறவங்க எல்லாரும் வரமாட்டாங்க. வரலன்னா கவலைப்படாதீங்க. யாரு வரணும் யாரு வரக்கூடாதுன்னு உங்க கையிலயும் எங்க கையிலயும் யாரு கையிலயும் இல்லையா, அது கடவுள்கிட்ட இருக்கு. அவன் அருளால் அவன் தாள் பணிந்து. ஆமாங்க சார், கண்டிப்பா நம்ம
அந்த வேலை முயற்சிகள் நம்ம அதை கைவிடக்கூடாது. அது செஞ்சுட்டே இருக்கும்போது அவ்வளவு நம்மள எங்கேயாவது ஒரு பக்கம் நம்மளுக்கு அந்த வெற்றி வந்துரும் சார். இன்னைக்கு கவிதா மேடம் வர சண்டே நாளைக்கு முடிஞ்சு சரிங்க சார். வந்து பாலக்காடுல நீங்க இருக்கீங்க, நாளைக்கு உங்க டீம்ல இருக்கிறவங்க இன்னொரு ஊர்ல சேருவாங்க. அவங்க கேப்டன் ஆகும்போது அந்த இடத்துல ஓர் மீட்டிங் நடக்கும்போது உங்களுக்கு ஒரு ஊர் அந்த ஓர் மீட்டிங் அந்த ஊர் பேர் போட்டு அவங்களை கேப்டனா மாத்திடுவோம். சரி சரிங்க சார். இப்ப இது சார் இன்னொரு ஒண்ணே விஷயம், எனக்கு முன்னாடி கேளுங்க. வந்து உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தாங்க சங்கீதா QSன்னு இருக்கும். அவங்க வந்து அவங்க மூலமா தான் நானும் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். சீதாலட்சுமி அக்கா அவங்க அந்த டீம்ல. ஓகே ஓகே அவங்களும் கேரளா தான், எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். ஆனா எங்க ஊர்ல இருந்து கொஞ்சம் தூரம் போனோம். அவங்க டிஸ்ட்ரிக்ட் வரும்போது வேற டிஸ்ட்ரிக்ட் வரும். ஆனா கொஞ்சம் பக்கத்துல தான். ஓகே. இல்ல உங்களை அப்புறம் இன்ட்ரோடியூஸ் பண்ணவங்க, உங்களை அறிமுகம் பண்ணவங்களா? ஆமாங்க, இந்த பிசினஸ்ல வந்து ஜாயின் பண்றதுக்காக நமக்கு சொன்ன வாய்ப்பு கொடுத்தது வந்து அவங்க சங்கீதா QSன்னு இல்ல இல்ல இருக்கும். அவங்க இந்த அந்த குரூப்ல இருக்காங்க, இந்த குரூப்ல இருக்காங்களா? இருக்கிறாங்க. சங்கீதா மேடம் வாங்க. சார் வணக்கம் சார், நான் இளையராஜா சார். வாய்ஸ் கேக்குங்களா? கேக்குது சார். சங்கீதா மேடம் இருக்காங்களா? சார் எனக்கு ஒரு ஹலோ இளையராஜா சார். சார் எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட டீம்ல நாங்க 2 பேர் 3 பேர் கேப்டனா இருக்கோம். அப்ப 2 பேர் சேர்ந்து ஒரு இடத்துக்கு வந்து சார் ஒரே நிமிஷம் நான் முதல்ல சங்கீதா மேடம் பேசிட்டு வரேன், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கோச். சங்கீதா கண்டிப்பா மேம் கொஞ்சம் தேங்க்யூ சார். சங்கீதா மேம் கொஞ்சம் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நீங்க மைக் ஆன் பண்ணி பேசலாமா? ஏன்னா சங்கீதா அவங்களோட மேம் அப்ளைன் உள்ள இருக்காங்க. அப்ப அவங்க கேப்டனா சார்? சார் சங்கீதா மேடம் கேப்டனா? சங்கீதா மேம் கேப்டன் சார். ஓகே சார். சங்கீதா இப்போ மேடம் உள்ள இல்ல சார். சங்கீதா மேடம் உள்ள இல்லையே சார். சரி ஓகே அவங்க சார். முன்னாடி மீட்டிங் சீதாலட்சுமி வந்திருந்தாங்க வந்திருக்கேன் சார். போயிட்டாங்க ஓகே போல. நோ ப்ராப்ளம் சார். இருங்க சீதாபதி சார், இப்போ சங்கீதா மேடம்க்கும் கவிதா மேடம்க்கும் எவ்வளவு தூரம் இருக்கும் வீடு? சார் ஒரு 3/4 மணி நேரம் ஆகுங்க சார் பஸ்ல போகும்போது. பஸ்ல போகும்போது இப்ப என்ன பண்ணணும் சீதாபதி சார், நீங்க சங்கீதா மேடம் கேப்டனா போட்டு கவிதா அவங்க கேப்டன் தாங்க சார். சங்கீதா கேப்டன் தான் சார். அப்ப சீதாலட்சுமி மேம் தான் போயிட்டு வந்தாங்க. அவங்களுடைய கெஸ்ட் தான் 2 பேர். சீதாலட்சுமி நீங்க கொஞ்சம் சொல்லுங்கம்மா. சீதாலட்சுமி மேடம் யாரு? அவங்களோட லைஃப் லைன் தான் சார் சங்கீதா அண்ட் கவிதா. சார் குட் ஈவினிங் சார், நான் சீதாலட்சுமி பேசுறேங்க சார். எஸ் மேடம். உங்க ஊர் எங்க மேடம்? சார் பூந்தமல்லி சார், கேப்டன் சார். இல்ல பூந்தமல்லி விட்டுருங்க. கேரளால இருக்கவங்க யாரு? ஆமா கேரளால எங்க ரிலேஷன் சார். இல்ல இப்ப வந்து சங்கீதா மேடம் உங்களுடைய டவுன் லைனா? ஆமா சார், ஆமாங்க. சங்கீதா மேடம் டவுன் லைன் கவிதா மேடமா? ஆமாங்க சார். 2 பேரும் கேரளால இருக்காங்களா? ஆமாங்க சார். 2 பேரும் இப்பதான் புதுசா அங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு இல்ல நிறைய பேர் இல்ல. இல்ல சார், அவங்க இப்பதான் ஸ்டார்ட் அப்ப பண்ணிருக்காங்க. சங்கீதா மேடம் கேப்டன், கவிதா மேடம் வைஸ் கேப்டன், முடிஞ்சிச்சு. ஆமாங்க சார். ஓகேங்களா சார்? ஆமாங்க சார். இத பத்தி சார் புரியுதுங்களா? ஆமாங்க சார், அவங்க அப்படிதான் குரூப்ல போட்டுருக்காங்க. அப்படிதான் போட்டிருக்கு சார். அப்ப இவங்க இவ்வளவு நேரம் இவங்க கேளுங்க. அப்ப வந்து ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம். உன் வேலை உனக்கு எனக்கு வேணாம்ப்பா. முக்கியமான இல்ல ஓடிட்டு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, அதாவது இங்க வந்து எங்க இதுல வந்துட்டு நீங்க அதாவது மைக் ஆன் பண்ணி முதல்ல ஆமா, நீ பேச உன் வேலை முடியும்னு சொல்லிட்டீங்களா, நீ வேண்டாம். எங்களோட சரி, ஃபேமிலி okay. மெம்பர்ஸ் வச்சு இந்த மாதிரி பேசுறதுனால நான் அப்படி சொல்லிட்டு இருந்தேங்க சார். நான் வந்து நீங்க கேப்டன் நினைச்சு பேசிட்டு இருக்கேன். நோ ப்ராப்ளம். அப்ப உங்க கேப்டன் அங்க சங்கீதா மேடம் இருக்காங்க, நீங்க வைஸ் கேப்டன். இப்ப நீங்க 2 பேரும் போய் பேசணும். நீங்க ஓ மீட்டிங் கொடுங்க. ஆனா சங்கீதா மேடம் உங்க கூட வருவாங்க. அவங்க க்ளோசிங் கொடுப்பாங்க. ஓகேங்க சார். நீங்க 2 பேரும் சேர்ந்து பேசணும். ஆனா ஓ மீட்டிங் நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. சங்கீதா மேடம் ஒருவேளை ஓ மீட்டிங் ஏற்பாடு பண்ணாலும் நீங்க கூட போய் நிக்கணும். ஓகேங்க சார். ஓகேங்க சார். உங்க டவுன் லைனே நீங்க கூட கூட்டு போகணும். 3 பேரும் சேர்ந்து பண்ணுங்க. ஓகேங்க சார். இப்ப சங்கீதா மேடம் கீழ 2 வைஸ் கேப்டன் இருக்காங்க. உங்களுக்கு கீழே எப்ப 4 பேர் வராங்களோ 4 பேர் ஜாயின் பண்ண அப்புறம் அதே ஊர்ல நீங்க வந்து கேப்டன், உங்க 4 பேர் வைஸ் கேப்டன். சங்கீதா மேடம் வேற ஒரு டீமை கிரியேட் பண்ணிடுவாங்க. சரி 4 பேர் வரணும் அப்படி. ஆமா. இப்ப நீங்க உங்க ஊர்ல தான் மீட்டிங் போடணும்னு அவசியம் கிடையாது. நீங்க எங்க ஒன்னா போய் பேசலாம் ஞாயிற்றுக்கிழமை. ஆனா இந்த 3 பேரும் சேர்ந்து போகணும். இதுதான் எங்களுடைய வேலை. நாங்க எதிர்பார்க்கறது இதுதான்.
நீங்க 3 பேரும் போகணும். யாராவது ஒருத்தங்க எனக்கு வேலை இருக்குன்னு நித்தவே ஞாயிற்றுக்கிழமை ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஓகேங்க சார். ஆமா, யாருக்கு இருந்தாலும் மேடம் சங்கீதா மேடம் சொல்றாங்க நாளைக்கு நான் ஹோம் மீட்டிங் ஏற்பாடு பண்ணிட்டேன் சண்டேன்னு, நீங்க வந்து எனக்கு யாருமே வரல நீங்க நின்ற கூடாது. ஓகேங்க சார். அப்படிதான் போய் நிக்கணும். இது முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 வாரம் 2 வாரம் உங்களுக்கு போகும்போதுதான் சில பிரச்சனைகள் வரும், சிலதெல்லாம் கேள்வி வரும், பதில் வரும். சரிங்க சார். ஓகேங்களா? தேங்க்யூ மேடம். இளையராஜா சார், சாரி சார், நீங்க பேசலாம் சார். இளையராஜா சார். எஸ் சார் கிளியர் இருக்குங்களா? வாய்ஸ் கிளியரா? சொல்லுங்க சார். சாரி சார். பரவாயில்ல சார். இட்ஸ் ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ பாத்தீங்கன்னா சார், இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் குன்றத்தூர் வந்துட்டு கேப்டனா இருக்கேன் சார். சூப்பர். அப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர் கேப்டன், அந்த பக்கத்து ஊர், இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் பூந்தமல்லியில எனக்கு டீம் இருக்கு சார். அப்ப நான் பூந்தமல்லிக்கு போறேன். அங்க உள்ளவங்க வந்துட்டு என்னுடைய டைமுக்கு, அந்த ஹவுஸ்மேட் டைமுக்கு பாத்தீங்கன்னா பூந்தமல்லியில உள்ள கேப்டன் வந்து ஃப்ரீயா இருக்காங்கன்னா அவங்கள என்னுடைய டீமுக்கு நான் கூப்பிட்டுக்கலாமா? ஒரே இடத்துக்கு 2 கேப்டன் போய்க்கலாமா ஹெல்ப்புக்கு? ஒரே இடத்துக்கு 2 கேப்டன் போக கூடாது. அவங்க தனியா போய் வேலை செய்யணும். இப்பதான் நான் சொல்றேன். அதுதான் நீங்க உருவாக்கணும். திருப்பி உங்க கூடவே கூட்டுங்க. ஞாயிற்றுக்கிழமை நீங்க மத்த நாள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போய் பண்ணுங்க. ஓகே சார். ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு தனியா ஒரு ஹோம் மீட்டிங் போட்டு அவங்களுடைய டவுன்லைனை கூட்டிட்டு போக சொல்லுங்க 4 பேரை. அவங்க கேப்டனா இருக்கக்கூடாது, வைஸ் கேப்டனா இருக்கணும். ஓகே. அதே மாதிரி கேப்டன்றவங்க வந்து இப்ப நீங்க வந்து குன்றத்தூர், அவங்க வந்து பூந்தமல்லி, கரெக்டுங்களா? ஆமாங்க சார். ஒரு குன்றத்தூருக்கும் பூந்தமல்லிக்கும் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுப்போம். நீங்க குன்றத்தூர்ல வேற யாராவது சேர்ந்தவங்க 2-3 பேர் இருப்பாங்க, ஆக்டிவா இல்லாம கூட இருப்பாங்க. அவங்கள போய் உட்காந்து பேசி ஆக்டிவ் ஆகி அவங்களுக்கு வைஸ் கேப்டனா போட்டு அவங்கள உங்க கூட கூட்டு போய் வேலை செய்ய கத்து கொடுங்க. ஓகேங்க சார். ஆனா நீங்க ஹோம் மீட்டிங் குன்றத்தூர்ல தான் போடணும் நான் சொல்ல வரல. நீங்க போய் தாம்பரத்துல கூட போட்டு வரலாம். நீங்க எங்க வேணா போங்க. ஆனா நீங்க கேப்டன், உங்க வைஸ் கேப்டன் 3 பேர் உங்க கூட கூட்டு போகணும். ஓகேங்க சார். மீட்டிங் நீங்க எங்க வேணா போடலாம். ஆனா குன்றத்தூர் டீம் இப்ப இளையராஜா சார் கேப்டன். நீங்க வந்து திருவான்மையில ஒரு ஹோம் மீட்டிங், உங்களோட சொந்தக்காரங்க திருவான்மையில இருக்காங்க. அப்ப அந்த குன்றத்தூர்ல உங்க வீட்டு பக்கத்துல அடுத்த ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற அந்த 3 வைஸ் கேப்டனும் உங்க கூட 4 பேரும் சேர்ந்து நீங்க திருவான்மையூர் போறீங்க. ஹோம் மீட்டிங் நடத்திட்டு உங்க வீட்டுக்கு போயிருக்கீங்க சாயங்காலம் சேர்ந்து. புரியுதுங்களா? புரியுது சார். ஓகேங்க சார். பூந்தமல்லியில இருக்கிறவங்க அவங்க ஒரு கேப்டன், அவங்களுக்கு கீழே 3 வைஸ் கேப்டன் இருப்பாங்க. அவங்க வந்து தாம்பரத்துல மீட்டிங் போடலாம், இல்ல பூந்தமல்லியில இல்ல குன்றத்தூர்ல கூட அவங்க வந்து மீட்டிங் போடலாம். ஓகேங்க சார். ஆனா நீங்க இருக்க கூடாது. குன்றத்தூர்ல அவங்க சொந்தக்காரர் இருப்பாங்க, அவங்க வந்து ஹோம் மீட்டிங் போட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஓகேங்க சார். புரியுது. இதுல ரொம்ப முக்கியம், சீதாபதி சார் ஞாயிற்றுக்கிழமை எந்த ஹோம் மீட்டிங்கும் வர மாட்டாரு. ஓகேங்க சார். எந்த மீட்டிங்கும் வர மாட்டாரு, வரவும் கூடாது. ஞாயிற்றுக்கிழமை மீதி எல்லா நாளும் அவர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை அவரோட வேலை என்ன தெரியுங்களா? அவரோட வேலை அவரு எங்கேயாவது போய் ஹோம் மீட்டிங் பர்சனலா போட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த ஹோம் மீட்டிங் போட எல்லாரும் கிளம்பிட்டாங்களா, போனாங்களா, பண்ணாங்களான்னு பாக்குறதுதான் ஒரு வேலை. ஓகே சார். ஓகேங்களா? சீதாபதி சார், எந்த காரணத்தை கொண்டு நாளைக்கு யாரு ஹோம் மீட்டிங் நீங்க போகாதீங்க சீதாபதி சார். ஓகே சார். தேங்க்யூ சார். நீங்க முதல்ல பாருங்களேன், குழந்தைங்களை விளையாட விடுங்க சார். ஓகே சார். நிச்சயமா சார். கீழே விழுவாங்கல்ல, யாரு விழுறாங்கன்னு கவனிங்க சார். நிச்சயமா சார். விழுறவங்களை கூப்பிட்டு மடியில உட்கார வச்சு சொல்லி கொடுங்க சார். நிச்சயமா சார். ஓகே சார். நீங்க கை பிடிச்சிக்கினே போனீங்கன்னா, நீங்க கை விடும் போதும் கை பிடிச்சிக்கினே நடந்தாதான் நடப்புன்ற நிலைமைக்கு வந்துருவாங்க. ஷூர் சார். உண்மை சார். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் தான் நான் சொல்றது. நிச்சயமா. நீங்க சனிக்கிழமை போய் நீங்க அவங்களுக்கு ஒரு 1-to-1 கொடுத்துட்டு வந்தீங்க. ஏன்னா சில பேர் அப்பாயின்மெண்ட் சனிக்கிழமை தான் தருவாங்க, ஞாயிற்றுக்கிழமை மாத்த மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு லீடர் போய் கொடுத்துலாம். அப்ப அந்த இடத்துல நீங்க நிறைய சொல்லி கொடுங்க. நிச்சயமா சார். எல்லாருக்குமே இது புரியுது, அவங்களுக்கு எந்த குழப்பம் இல்லையே. யாரும் டீம் எல்லாம் பிரிக்கலைங்க. அவங்க போய் வேலை பாக்குறீங்க. ஏன்னா சில பேர் நெகட்டிவா புரிஞ்சுக்கிறாங்க, நம்மளை பிரிச்சுட்டாங்க, எங்க அப்ளைன் வர விட மாட்டாங்க, நான் எப்படி தனியா போய் பண்றதுன்னு. நான் உங்களுக்கு கையெடுத்து கொண்டு கேட்கிறேன், நீங்க தனியா பண்ணல, உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்க வேலை பாக்குறீங்க. எடுக்கிறீங்க. அவ்வளவுதான். ஒரு நாள் தான் சொல்றோம். ஒரு ஹோம் மீட்டிங் தான் கேட்கறோம். உங்களை ஞாயிற்றுக்கிழமை 10 ஹோம் மீட்டிங் தரல. உங்களால பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. ஆனா ஒண்ணு கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த பிளஸ் மைனஸ் எல்லாம் நாங்க படிப்படியா உங்களுக்கு சரி பண்ணிடுவோம். அது எங்க மெயினா சரியாகும்னா, ஒவ்வொரு வாட்டியும் நாங்க டீம் மீட்டிங் வைப்போம் சென்னையில. அந்த டீம் மீட்டிங்ல உங்களுக்கு சரியாயிடும். சென்னையிலயோ கேரளாலயோ நாங்க இப்ப கோயம்புத்தூர் 1, திருச்சி 1, சென்னை 1 பிளான் பண்றாங்களா, அங்க அதெல்லாம் சரி பண்ணிடுவோம். அந்த டீம் மீட்டிங் வந்து உக்காந்தா போதும். இப்ப நான் கடைசியா உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்க. இளையராஜா சார்,
சொல்லுங்க சார். சார் இளையராஜா சார், நாளைக்கு இப்போ நான் உங்களோட டவுன்லைன் இளையராஜா சார் அப்படின்னு வச்சுப்போம். நான் உங்க டவுன்லைன் கரெக்டா? ஓகேங்க சார். சீதாபதி சார் உங்க டவுன்லைன் கரெக்டா? ஓகேங்க சார். நந்தகோபால் சார் உங்க டவுன்லைன் கரெக்டா? ஓகேங்க சார். இந்த 3 பேர்ல உங்களுக்கு யாரு முக்கியம்? கரெக்டா முதல்ல உண்மையா பதில் சொல்லுங்க. இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா என்ட்ரி ஜாயின் பண்ணவங்க நந்தகோபால் சார் தான். நாங்க 3 பேரும் ஒரே நாள்ல தான் ஒரே நாள் நாங்க 3 பேரும் ஒரே நாள்ல தான் சேர்ந்தோம், ஒரே டைம்ல தான் சேர்ந்தோம். சொல்லுங்க இப்ப யார் முக்கியம்? 3 பேரும் முக்கியம். இந்த டெக்னிக்கா பதில் சொல்லணும், பிராக்டிகலா உண்மை 3 பேருமே தான் சார் முக்கியம். 3 பேர் தானே முக்கியம்? ஆமா சார், எனக்கு 3 பேர் தானே சார் முக்கியம். சரி, இப்ப ஞாயிற்றுக்கிழமை காலைல நீங்க தான் என்னோட அப்ளைன். எனக்கு எதுவுமே தெரியாது. இப்ப ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு ஹோம் மீட்டிங் பண்றேன், வருவீங்களா வர மாட்டீங்களா? சொல்லுங்க. நிச்சயமா வரணும் சார். சீதாபதி சார் அதே கேளுங்க கேளுங்க. சீதாபதி சார் அதே 10 மணிக்கு கூப்பிடுறாரு, நந்தகோபால் சார் அதே 10 மணிக்கு கூப்பிடுறாரு. இப்ப சொல்லுங்க, நீங்க தான் வரணும், நாங்க அடம் பிடிக்கிறோம். யாருக்கு போவீங்க 10 மணிக்கு? டைமிங் மட்டும் அப்பாயின்மெண்ட் மாத்திடுவோம் சார். டைமிங் மட்டும் கொஞ்சம் மாத்தி வச்சுட்டு அவங்களோட நாங்க எங்க 3 பேருக்கும் 10 மணி தான் சொந்தக்காரங்க ஏந்துப்பாங்க சார். ரெடியா இருக்கும் சார். நான் 20 பேர், அவர் 20 பேர். நான் பெசன்ட்ல 20 பேர் உட்காரேன், அவர் தண்டையார்பேட்ல 20 பேர், இவர் ஆவடியில 20 பேர். 3 பேர்ல நீங்க யாருக்கு போவீங்க எனக்கு சொல்லுங்க. நீங்க இதே சொல்லுங்க. 3 பேரும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு முக்கியம் சார். அதே நேரத்துல 3 பேர் நியர்பை யார் இருக்காங்களோ அவங்களுக்கு போவோம் சார். சரி, யாருக்கு போவீங்க அதான் சொல்லுங்க. நியர்பைனா யாருக்கு போவீங்க? 3 பேர்ல யாருக்கு போவீங்க? 10 மணிக்கு வரணும். சொல்லுங்க பேரு. சித்தப்பா சார் நியர்பை இருக்காங்கன்னா சித்தப்பா சாருக்கு நியர்பையா போயிடும் சார். ஏன்னா அந்த டைம்க்கு கரெக்டா நாம பாக்கணும். இப்ப நீங்க புதுசா இருக்கீங்க அப்படிங்கும் போது புதுசா யாரு ஒருத்தருக்கு வந்து ஒண்ணுமே தெரியலையோ சமாளிச்சு பதில் சொல்ல கூடாது. புதுசு பழசெல்லாம் கிடையாது. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, 3 பேருக்கு ஒரே டைம் வந்தா யாராலையும் போக முடியாது. கரெக்டா? அப்போ நம்ம மைண்ட்ல என்ன தெரியுமா போகுது? எல்லாருக்கும் லீடரா இருக்கிறவங்களுக்கு நம்மளே பிஸியா இருக்கு, நம்மள யாருமே கூப்பிட மாட்டான். நம்ம ஒண்ணுதானே கூப்பிடுறாங்க, நம்மளே சும்மா தானே இருக்கோம்னு போயிட்டு இருக்கு. நான் பிஸி ஆயிட்டேன், எனக்கு ஒரே டைம்ல 100 பேர் கூப்பிடுறாங்கன்னு என்னைக்கு உங்க மைண்ட்ல போதோ அந்த மாதிரி உங்களை நினைச்சுங்க. அப்ப உங்க டீம்ல ஒரே டைம்ல நீங்க எல்லாருக்கும் போக முடியாதுல்ல. அவங்கள ரெடி பண்ணி விட்டா ஓகேங்க சார். ஓகேங்க சார், தேங்க்யூ சார். அவங்கள ரெடி பண்ணி நீங்க பிஸியா இருக்க மாதிரி பிஸினா என்ன அர்த்தம்னா சும்மா இருக்கிறது இல்ல. அதெல்லாம் இப்ப சார் கிட்ட சொன்னல, கையை பிடிச்சி கூட்டு எல்லாம் நடக்க விடுங்க. 2 வாட்டி குழந்தை கீழே 2 வாட்டி விழுந்தாதான் குழந்தை ஏந்து நின்று போகும். ஆனா பின்னாடியே ஓடுங்க. உங்க பையனை சைக்கிள் ஓட்ட சொல்லி பின்னாடியே அப்பங்காரனுங்க ஓடுவாங்க, பாத்திருக்கீங்கல்ல? ஆமாங்க சார், பாத்திருக்கேன். நானும் அப்படிதான் சார் சைக்கிள் ஓட்டிருக்கோம். அவ்வளவுதான் சார். அதேதான் சார் பிசினஸும். எல்லாரும் நம்ம குழந்தைங்க சார். ஒரு நாள் பழக்கம் விடுங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள். மீதி நாள்லாம் உங்க கண்ணுக்கு அர்த்தமா போய் பாத்துக்கீங்க சார். தேங்க்யூ சார், நிச்சயமா சார். நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாரும் பெஸ்டா பண்ணுங்க. நாளைக்கு ஹோம் மீட்டிங் தைரியமா போய் போடுங்க. எல்லாரும் போட்டோ போடுங்க, தெரிவிக்க விடுங்க. குரூப்ல ஏகப்பட்ட போட்டோ போடுங்க. யாருமே வரல, ஹோம் மீட்டிங் பிளான் கொடுத்தவங்க ஒருத்தர் கூட வரல சார், நல்லா கவலைப்படாதீங்க. வீட்டுல இருந்து கிளம்புன போட்டோவை தெம்பா போடுங்க. ஹோம் மீட்டிங் யார் வீட்டுல சொன்னாங்களோ அவங்க வீட்டு வாசல்ல போய் நின்று ஒரு போட்டோ பிடிச்சி போடுங்க. அவங்களுக்கே திருப்பி அந்த போட்டோ அனுப்புங்க. அவங்க யோசிக்கணும், நம்ம யாருமே உட்கார வைக்கலன்னா கூட அவங்க வந்துட்டு போனாங்கன்ற அந்த உறுத்தல் அவங்களை அடுத்த வாட்டி வேலை செய்ய வைக்கும். அதனால நீங்க முதல்ல வீட்டை விட்டு கிளம்புங்க, என்ஜாயா பண்ணுங்க. முதல் நாள் தோக்கலாம், 2வது நாள் தோக்கலாம், 3வது நாள் தோக்கலாம். எல்லா நாளும் நம்ம தோக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, குடும்பத்துக்காக, குழந்தைகளுக்காக, மனைவிக்காக, கணவனுக்காக யார் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறானோ அவனை கடவுள் கைப்பிடிச்சு பத்திரமா கூட்டு போவார். ஒரு நாள் உச்சத்துல கொண்டு போய் நிறுத்துவார். அதுல எந்த மாற்றம் கிடையாது. 100% நீங்க ஜெயிப்பீங்க. தோல்வி எதுவுமே கிடையாது. சின்ன சின்ன பாடங்கள், தூள் கலப்புங்க. ஒரு ஹோம் மீட்டிங் நம்மளால வெற்றிகரமா பண்ண முடியல, நம்ம திணறோம்னா நாளைக்கு எப்படி 1000 பேரை நம்மளால வழி நடத்த முடியும்? இதுதான் கேள்வி. எனவே ஹோம் மீட்டிங் சக்சஸ்ஃபுல்லா நம்ம முதல்ல கிராஸ் பண்ணுவோம். அடுத்தது நீங்க டீம் மீட்டிங் நடத்துற அளவுக்கு உங்களுக்கு நாங்க ட்ரைனிங் கொடுத்துறோம். தேங்க்யூ. வாய்ப்புக்கு நன்றி சீதாபாய் சார் அண்ட் நந்தகோபால் சார். தேங்க்யூ வெரி மச் சார். சூப்பரான ஒரு தேங்க்யூ சோ மச் சார். 1 மணி நேரம் மிக பிரமாண்டமான ஒரு விஷயம். அதாவது நேரடியா ஹோம் மீட்டிங் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்துச்சு. அப்படியே ஒரு ஹோம் மீட்டிங்ல என்ன நடக்குமோ அதை லைவா கண்ணு முன்னால கொண்டு வந்து நிறுத்திய நம்முடைய கேப்டன், நம்முடைய ஒரு மென்டார்னு சொல்லுவேன் நான். ஏன்னா நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு நாலேஜ் கொடுத்த ஒரு ட்ரெயினர்.
எஸ், நம்ம டைகர் ஐயப்பன் சாருக்கு எல்லாருமே அட்மிட் பண்ணிட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுங்க. சக்திவேல் சார், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. டவுட் மட்டும் அந்த ஹேண்ட் ரைஸ் தேங்க்ஸ் சொன்ன பிறகு நீங்க கேட்டுக்கலாம். எல்லாருமே mic on. Thank you so much, sir. Thank you so much, sir. மனமார்ந்த நன்றிகள் சார். ரெண்டு நபர்கள் ரொம்ப எல்லாரும் டைம் ஆயிடுச்சு. 2 பேரு விஷயத்த நான் கேட்டேன், எனக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கு. 2 பேர் மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. லீடர்ஸ் கொஞ்சம் அட்மிட் பண்ணுங்க. லீடர்ஸ் கொஞ்சம் அட்மிட் போட்டுருங்க. எஸ், 2 பேர். இன்னைக்கு நான் கேட்ட விஷயங்கள் ரொம்ப எனக்கு வந்து தெளிவாயிடுச்சு. நான் டவுட்ல இருந்தேன், எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. சொல்ல 2 நபர்கள் ஹேண்டில் பண்ணுங்க, அவங்களுக்கு மட்டும் வாய்ஸ். எஸ் சார், குட் ஈவினிங். பேசலாம். எஸ் சக்திவேல். எஸ் சார், குட் ஈவினிங் சார். சார், ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த ஐயப்பன் சார் இவ்வளவு தூரம் ஆக்சுவலி எங்க எல்லாத்துக்குமே சாப்பிடாத மாதிரி நிறைய பேர் இருப்போம். எங்களுக்கு உண்மையிலே பத்தின்றது என்னன்றது தெரியல ஆக்சுவலி. பிகாஸ் நாங்கள் எல்லாருமே இப்போ வந்து அறிவு பற்றியில செக் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க கொடுத்த அந்த ஒவ்வொரு வார்த்தைகளுமே அவ்வளோ ஒரு பயர்ஃபுல்லா இருந்தது. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து சீதாபதி நன்றி சொல்லிக்கிறேன். அந்த ஃபோரமில் உள்ள நந்தகோபால் சார், அண்ட் கோபு சார், அண்ட் சுரேன் சார் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமா இன்னைக்கு ஒரு சூழ்நிலை வந்து கரெக்டான டைம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது பெரிய விஷயம். ஸோ இது பெரிய உந்துதல் எங்களுக்கு வந்து இப்போ நாளைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இப்போ ஹோம் மீட்டிங் நான் போடுறேன் சார். சரி, எனக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நிச்சயமா இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மீட்டிங் நான் அதை எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி எந்த ஒரு விஷயத்தையும் எக்ஸாம் நாளைக்கு நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ட்டு இன்னைக்கு என்னை அப்ளைன்னு அவரையும் கூப்பிட்டுட்டு அவர்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் பண்ணியிருக்கேன் என்னுடைய அப்ளைன் திருவேங்கடம். இது எதுக்காக இந்த இடத்துல நான் சொல்றேன் அப்படின்னா, எனக்கு எல்லாருமே நம்ம டீம்ல ஒரு ஃபேமிலியா எல்லாமே ஒரு சப்போர்ட்டடா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக ஒன் செகண்ட் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஐயப்பன் சார் சொன்னதுல ஒரே ஒரு விஷயங்களோட எனக்கு ஒரு ஹெசிடேஷன் இருந்தது, அதை அந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போதுன்னா தன்னுடைய தகப்பன் வந்து கூட இருக்கணும்னு நினைப்போம்ல, அந்த மாதிரி இப்ப ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஹோம் மீட்டிங் பண்றாங்க அப்படின்றப்ப அதை பார்க்கணும் தானே, தகப்பன் பார்க்கணும் தானே. அதை வந்து ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா அதெல்லாம் மானிட்டர் பண்றாங்க சார், அதெல்லாம் வாட்ச் பண்ணுவாங்க. ஆனா அவர் சொன்னது மிக முக்கியமான பாயிண்டா இது ஒண்ணுதான். தனியா ஓடணும், நீச்சல் அடிக்க கத்துக் கொடுக்க பின்னாலே வந்துட்டு இருந்தாலும் முடியாம நீங்க தத்தி தடுமாறி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, உங்களை தவிர உங்களை அதை விட பெஸ்டா உங்களால பண்ண முடியாதுங்கிறது அவர் சொல்ல வச்ச விஷயம். எஸ், தேங்க்யூ சக்திவேல் சார். டைம் ஆயிடுச்சு, நம்ம பேசலாம். அதுக்கப்புறம் வெண்ணிலாஸ்ட பேசலாம். வணக்கம் அண்ணா. தேங்க்யூ ஐயப்பன் சார். உண்மையிலேயே வந்து ஒரு சூப்பரான செக்ஷன் வந்து எடுத்தீங்க. இது செக்ஷன் கிடையாது, உங்களுடைய அனுபவத்தை எங்க கூட நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க. ஸோ எங்களுக்கு வந்து இந்த அனுபவம் நீங்க கொடுத்துருக்க இந்த விஷயங்கள் எல்லாமே நாங்க புதுசா கத்துக்கிற மாதிரி இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா ஆல் ஆர் ஈக்குவல் சொன்னீங்க. ஸோ அது உண்மையா இந்த இடத்துல உணர்றேன். இன்னொரு விஷயம் நான் இந்த இடத்துல கத்துக்கிட்டது என்னன்னா, அப்ளைனா அந்த லைஃப் 2 பேருமே வச்சு ஜெயிக்கணும்னு நினைச்சா அது ரொம்ப தப்பு. நாம இறங்கி நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த வந்து ரொம்ப தெளிவா எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஸோ இனிமேட்டு என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் நான் காட்டுவேன். நான் நிச்சயமா இந்த மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்ல நான் சூப்பரா வருவேன் சார். ரெகுலரா என்னுடைய ஹோம் மீட்டிங் வந்து நடக்கும். தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ. சூப்பர். இதுதான் சார் எதிர்பார்த்தாங்க. ஏதாவது இந்த வார்த்தை, இந்த மீட்டிங் கிட்டத்தட்ட 1 மணி நேரம். அவங்க எந்த கண்டிஷன் இருக்கான்னு தெரியாது. ஈவன் டிரைவிங்ல இருந்தாங்க, சாப்பிட்டுருக்க மாட்டாங்க, வீட்டுக்கு போய் ரீச் ஆயிருக்க மாட்டாங்க. 1 மணி நேரம் நமக்காக ஒரு மழை போல என்ன சொல்றது, ஞானத்தை வந்து அப்படி நாலேஜ் வந்து அப்படியே கொடுத்துருக்குறாங்க, மழையா கொடுத்துருக்குறாங்க. ஸோ எந்த அளவுக்கு இதுல நனைஞ்சு நீங்க எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பலன் இருக்கும். சர்வ நிச்சயமா எனக்கு ஃபீல் ஆனது என்னன்னா, கேரளாவில் கவிதா சிஸ்டர் கூட வீட்டுல ஒரு ஹோம் மீட்டிங் பண்ணா எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங் அப்படியே கண்ணு முன்னால கொண்டு வந்தாங்க. ஸோ தட் இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த லீடர். ஒரு லீடரோட ஸ்பீச்னா இப்படித்தான் இருக்கணுங்கிறதுக்கு ஒரு உதாரணம். ரியலி கிரேட் ஐயப்பன் சார். என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். சர்வநிச்சயமா எங்க டீமுக்கு இவ்வளவு நேரம் நீங்க கொடுத்தது வந்து, நீங்க சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் இதே ஜனவரி 25 இன்னைக்கு ஒவ்வொரு லீடர் கீழே ஒவ்வொரு கேப்டன் கீழேயும் மிகப்பெரிய டீம் இருக்கும். எல்லாரும் இன்கம் ஏர்னரா இருப்பாங்க. முதல்ல லீடர்ஸ் கேப்டன் எல்லாம் பெரிய லெவல்ல ஜெயிச்சிருப்பாங்க. உங்களுக்கு கீழே வந்து அத்தனை பேரும் ஜெயிக்க வச்சிருப்பாங்க. இதுக்கு நான் ஷூரிட்டி, இதுக்கு நான் கேரண்டியா கொடுக்குறேன். சர்வநிச்சயமா எங்க டீம் மேல எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையும் அளவே முடியாத ஒரு கான்பிடென்ட்ங்கிறது சர்வநிச்சயமா வந்துருச்சு. ஷூரா வி வில் வின் த கேம். எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்க போறோம். தேங்க்யூ லீடர்ஸ், தேங்க்யூ வெரி மச். இந்த இடத்துல மிகப்பெரிய பாராட்டு. கூடவே நம்ம பிரபு சார் அண்ட் நந்தகோபால் சார்லாம் உள்ள இருந்தாங்க.
எல்லா கேப்டனுக்கும் இந்த இடத்துல மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். இதுவரை கூட இருந்து கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் நம்ம கூட பயணிச்ச அத்தனை நண்பர்களுக்கும், கேப்டன்ஸ், வைஸ் கேப்டன் அத்தனை பேருக்கும், டீம் மெம்பர்ஸ், எஸ்எஸ் டீம் மெம்பர்ஸ் அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன். சர்வ நிச்சயமா நாளைக்கு எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுவோம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பேர் ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லோருடைய வேலைகளையும் எல்லோருக்கும் வந்து சப்போர்ட் இருக்கும். ஆனா நாளைக்கு நீங்க இண்டிவிஜுவலா பண்ண போறீங்க, அவ்வளவுதான். அடுத்த நாள்ல இருந்து உங்களுக்கு எல்லாருமே வந்து கைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ லீடர்ஸ், தேங்க்யூ வெரி மச். நம்ம மீட்டிங் வாங்கிட்டு பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஐயப்பன் சார். நந்தகுமார் சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து ஜெயிப்போம் சார். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ சார். நந்தகோபால் சார் ஒரு நிமிஷம் நந்தகோபால் சார் என்னோட அப்ளை நந்தகோபால் சார். நம்ம எல்லாருக்கும் டீம் சூப்பர் எக்ஸலண்டா இன்னைக்கான ஒரு செக்ஷனை வந்து நம்ம ஐயப்பன் சார் எடுத்து பண்ணாரு. ரொம்ப பெருமையா இருக்கு. அவரோட நிறைய மீட்டிங் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அதுல எஸ்பெஷலி இந்த மீட்டிங் வந்து லைஃப்ல மறக்க முடியாத ஒரு மீட்டிங்கா இருந்தது. இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சீதாபஸ் சாருக்கும், சீதாப் சார் டீமுக்கும், இதுல பங்கேற்ற எனக்கும் எல்லாருக்கும் மிகப்பெரிய லெவல்ல ஒரு ஐ ஓப்பன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டிக்குல, 2 வாட்டிக்குல, 3 வாட்டிக்குல, எத்தனை வாட்டி சொன்னாலும் நம்ம குடும்பத்தை நம்ம தான் பார்க்கணுன்ற விஷயத்த ரொம்ப ஆணித்தரமா சொன்னாரு. வாழ்த்துக்கள் ஐயப்பன் சார். தேங்க்யூ. ஆல்வேஸ் யூ ஆர் கிரேட் சார். தேங்க்யூ லீடர்ஸ், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ நந்தகோபால் சார். மீட்டிங் வாங்கிட்டு பண்ணிக்கலாம். தேங்க்யூ so much. Thank you so much. Thank you.